ஸ்டார்ட் அப்னானே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ராக்கெட்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சு நம்ம வந்து ஏழையிலோ ஐலஸாக ஃபஸ்ட்டு பண்ணாதான் ஒரு 5 வருஷம் ஆகும் ஒரு ஸ்டெபிலிட்டி வரதுக்கு. அறிவு ஆர் விஸ்டம் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் வித் அவர் ஒர்க். ரொம்ப நிறைய தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வி காம்ப்ளிகேட் திங்ஸ் அ லாட். ஸோ ரொனால்டோட ஸ்டோரியும் என்னென்னா ஆர்ட் ஆஃப் ஜஸ்ட் ஷோயிங் அப். நீங்கள் எல்லாமே மைண்டில் வச்சுக்கணும்னு கூட கிடையாது. அந்த பென்சில் சொருகிட்டே ஒரு கணக்கு எழுதுவாங்க தெரியுமா, அந்த அதே இப்போ டெக்னாலஜி வந்து இட் ஹஸ் என்ஹான்ஸ்ட் இட் 100x. யூ டோன்ட் வாண்ட் டு டெல் பீப்புள் நீ 12th ஃபெயில் ஆகிட்டேனாலும் நல்லா வருவேன்னு நான் சொல்கிறது என் கதை கிடையாது. ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கோ. நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது. நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட கான்வர்சேஷன்ல ஜோகோ ஃபார் ஸ்டார்ட் அப் ஓட குளோபல் ஹெட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் குப்பலட்சுமி. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? ஹாய் கண்மணி, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஆக்சுவலி இப்போ உங்களோட ப்ரொஃபைல் நான் பார்த்தப்போ இட்ஸ் வெரி இன்ஸ்பிரேஷன். ஏன்னா சேலம்லேருந்து ஒரு பொண்ணு இப்போ பார்த்தா அக்ராஸ் த குளோப் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க. நிறையா வந்து ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராம்ஸ் பற்றி நிறையா பேசுகிறீங்க. எனக்கு என்னென்னா இந்த கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, சேலமில் அந்த சின்ன பொண்ணு இருப்பாங்களே, அவங்களோட ஆஸ்பிரேஷன் என்னவா இருந்துச்சு? இதுதான் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும்ல, அந்த கனவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. எனக்கு வந்து இப்போ 42 இயர்ஸ் ஆகுது. நான் ஃப்ளாஷ்பேக் போகணுன்னா ரொம்ப தூரம் போகணும். ஸ்கூல் படிக்கும்போது இட் வாஸ் 90s இல்லையா, 1990s. ஸோ சேலம் வந்து அப்போது we can't even call it a tier 2. சின்ன இந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்பேக்டோ அதெல்லாம் கிடையாது. இட் வாஸ் குட் இன் ஸோ மெனி வேஸ். நல்ல விதத்தில் பார்த்தா ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு ஊர், இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லாம் அப்போ கிடையாது. ஸோ ட்ரீம்ஸ்ன்னு பார்த்தா பை டெஃபினேஷன் அதே அந்த 90s கிட்ஸ்லாம் கேட்டிங்கன்னா என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும். நானும் அதே கனவு தான். எனக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நினச்சேன் நான் டாக்டர் ஆவேன் அப்படின்னு, நிறைய லைஃப்ஸ் வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு நினச்சேன். சேம் மேம். ஏன்னா நானும் வந்து பிஎஸ்சி ஜுவாலஜி தான். இதே கனவோடு தான் நானுமே இருந்தேனே. ஓகே, ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் வந்து ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் என்னென்னா, ஆக்சுவலி 12th ஃபெயில் மூவி மாதிரி ரீஸ்டார்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. பிகாஸ் நல்லா படிச்சுட்டு இருந்த பொண்ணு திடீர்னு 12th ஃபெயில்ன்றது ஒரு நார்மல் விஷயமே கிடையாது. அது ரொம்ப எம்ஃபசைஸ், நம்மளால் கம்மி மார்க் வாங்கினாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுமே. ஸோ எப்படி அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு? உண்மையாக சொல்லணும்னா, அதாவது நம்ம 12th நான் படித்து ஃபெயில் ஆகும்போது நான் எனக்கே சொல்லிக்கிட்ட கதை வேறு. இப்போ வந்து அந்த பக்குவம் வந்தாச்சுல்ல வாழ்க்கையில், வந்து உண்மையாக என்ன அப்படின்னு நம்ம வந்து உள்ள ஒரு தேடல் இருக்கும்ல, நம்மளோட கேள்விக்கெலாம் நம்மளே பதில் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னா, 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அதான் 10th நம்ம 12th போகும்போது நிறைய பேர் வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. இப்போலாம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் பொறுத்து நீங்கள் வந்து இந்த குரூப் எடுங்க, கரியர் கைடன்ஸ் வந்து நிறைய வந்தாச்சு. அந்த டைமில் வந்து நம்மளுக்கு சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பெற்றோர்கள் எவ்வளோ படிச்சிருக்காங்க அதை பொறுத்து தான். இந்த நெட்வொர்க்கிங் வந்து கான்செப்ட் வந்து அப்போ கிடையாது. ஸோ ஒரு பக்கத்து வீட்டு அண்ணாவோ ஒரு அக்காவோ வந்து ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போயிட்டாங்கன்னா உடனே அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க, அந்த அண்ணா மாதிரி அந்த காலேஜ் போகணும், இந்த அவ்வளோ அவேர்னஸ் எதுவுமே இருக்காது. மேபி என்ன ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வகையில் பார்த்தா வந்து ஒருவேளை யாராவது என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, நீ வந்து மேக்ஸ் எடுக்க வேண்டாம், நீ வந்து பயாலஜியே பியூர் சயின்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது, நீ வந்து போய்க்கலான்னா மேபி வாழ்க்கை வந்து இன்னொரு வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா வந்து சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நடந்தால் தான் வாழ்க்கையில் நடந்தால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். யூ ஹாவ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி டு சே. அந்த மூவியில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் இல்லை, ஒரு வில்லன் இல்லைன்னா, இந்த வில்லன் வந்து நானே கொண்டு வந்தது எனக்கு. அதாவது ஐ வாஸ் அ டே ட்ரீமர். இந்த ட்ராமா நடிக்கிறது, பாஸ்கெட்பால் விளையாடுறது, செஸ் விளையாடுறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வாஸ் அ டிஸ்ட்ராக்ஷன். சரியா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டீசென்டான வேர்டு, கரெக்ட். ஸோ நான் படிக்கிற ஸ்கூலில் அம்மாவும் ஒர்க் பண்ணுறாங்க, ஹிந்தி சொல்லித்தராங்க. அப்படிங்கும்போது அந்த ப்ரெஷர் ஸ்பாட்லைட் வந்து என் தங்க ரொம்ப நல்லா படிப்பா, ஜூனியர் எனக்கு பை 3 years. அண்ட் ஸோ எப்பயுமே அந்த கம்பேரிசன், வாதியார் பிள்ளை ஒரு தங்க ப்ளஸ் தங்க இவ்வளோ நல்லா படிக்கிறா, டாப் ரேங்க். எனக்கு வந்து அந்த 90s வந்து யோசிச்சு பார்க்க முடியுது ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த சுச்சுவேஷனில் எனக்கே தெரியல, எனக்கு வந்து மேத்ஸ் வந்து அன்ரிலேட்டபிளாக மாறும். ஏன்னா 10th நல்ல மார்க் தான் எடுத்தேன். ஐ திங்க் ஐ காட் 96 or 98 out of 100 அண்ட் ஐ ரியலி லவ்ட் மேத். ஈவன் நவ் ஐ லவ் மேத்ஸ். ஆனால் அந்த ஒரு ஒன் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து எனக்கு புரியவே இல்லை. அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லாம் எங்கேருந்து வந்தது, லாஜிக் இல்லை. இப்போ நீங்கள் பயாலஜி எடுத்தீங்க, ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்,
ஒரு ஃப்ளோ சார்ட் ஏன் இது மாதிரி நடக்குது, இருக்கு. இதனால தான் இந்த விஷயம் நடக்குதுன்னு மாதிரி இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் லைக் மோர் மக்கிங் அப் மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ஃபார்முலா இதை நம்ம அப்ளை பண்ண சொல்லி போறோம். தரவங்க ப்ளஸ் அப்போ வந்து ஒரு கிளாஸில் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா டியூஷன் போகிற பிள்ளைங்களாம் கொஞ்சம் நல்லா படிப்பாங்க. அது ஒரு ட்ராஜெக்ட்ரி வந்து மாறிடுச்சு 11th 12th போகும்போது. ஸோ ஐ டென்ட் ரியலைஸ் ஐ டுக் இட் வெரி ஈஸி அன்டில் த பப்ளிக் எக்ஸாம் கேம் அண்ட் வென்ட். எனக்கு தெரியவே இல்லை நான் வந்து ஃபெயில் ஆக போகிறேன் அப்படின்னு. இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டைம். நவ் when I look back, என்னால் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. அந்த டைமில் சொல்லிக்கலாம் மேத்ஸ் மேம் வந்து கொஞ்சம் நல்லா நடத்தியிருக்கலாம், டிஃப்ரென்ஷியல் ட்ரிக்னோமெட்ரி சூப்பராக வரும், டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் வரலன்னா இந்த பொண்ணுக்கு வேறு மாதிரி எப்படி சொல்லி கொடுக்கலாம்லாம் அந்த மாதிரி காலம் கிடையாது இல்லையா அப்போது. ஸோ இப்போ பார்க்கும்போது என்னோட தோல்விக்கு வந்து நான் தான் பொறுப்பு. ஆனால் அந்த தோல்வியை வந்து வேறு மாதிரி என்னால் பார்க்க முடியாது இப்போது. அது நடந்ததுனால என்னெல்லாம் நடந்தது, நம்ம வந்து என்ன மாதிரி ஹியூமன் பீயிங்காக ஆனால் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி இப்போ மேம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 years கடந்து போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம், சச்சினே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது மாதிரி நீங்களும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. பட் அந்த டைமில் இப்போ ஒரு விஷயம் நம்ம நினச்சபடி நடக்கலை, எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அது மாதிரி நடக்கலைன்னா அது நீங்கள் எப்படி அது வந்து அண்டர்கோ பண்ணி அது கடந்து வந்தீங்க ஆக்சுவலி? அது வந்து நல்ல ஒரு மெமரியே கிடையாது கண்மணி. அதாவது அந்த 2 மாதம் அந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்தது. ஓகே எப்படியோ பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த ரிசல்ட் வரும்போது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பா வந்து என்ன கண்ணா நம்பர் மட்டும் இங்கே காணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணார். அது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்க முடியாதுல்ல. 2-3 நம்பர் மிஸ் ஆகலை, என்னோடது மட்டும் காணும். ப்ளஸ் ஒரு வித்யாலயா வச்சு அப்பா அம்மா நடத்தும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்பா அம்மா கிட்டேருந்து ஹிந்தி கற்றுக்குறவங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டாக்டராக ஒரு பொண்ணு வந்து படிக்கணும்னு நினைக்கிறா, என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி டிஃபிகல்ட் டைம். அப்போ வந்து எனக்கு ஏன் உயிர் வாழறோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. அப்பா அம்மாவுக்கு வந்து இவ்வளோ இன்சல்ட்டு, தங்கைக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இன்னும் நீ இப்படி வந்து காலவாரி விட்டுட்ட. இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டைம். ப்ளஸ் நோ ஃபோன்ஸ், அப்போல்லாம் இன்டர்நெட்லாம் கிடையாது. ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் வந்து பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் என்னை தேடி வரவே இல்லை. எங்களோட பேட்ச்சில் நான் மட்டும்தான் ஃபெயில் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவமானம் தான். என்னையே அவங்களோட ஃப்ரெண்டாக ஒரு தோழியாக பார்த்தவங்கலாம் வந்து ஞாபகமே இல்லை என்ன. அந்த ஒரு 8 மாதம் 9 மாதம் வந்து இப்போ நினச்சி பார்த்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நிறைய கற்றுக்கிட்டேன் அதிலேருந்து. இப்போ சொல்லலாம் ஈஸியாக அதை வெற்றி நடை போடு, நீ வந்து வாழ்க்கையில் தோல்வியாக ஆகிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ அதெல்லாம் ஈஸியான. அந்த டைமில் நினைக்கும் போது பண்ணியிருக்க கூடாது. நான் ஐ குட் ஹவ் ஹேண்டில்ட் இட் டிஃப்ரெண்ட்லி, ஐ குட் ஹவ் ஃபோக்கஸ்ட் ஆன் மை ஸ்டடீஸ். ஆனால் இப்போ பேசி என் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணுறது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன தோணுதுரா மேம், இப்போ ஆக்சுவலி நம்ம காலேஜ்லாம் வந்து ஒரு ஃபன் லைஃப் மாதிரி. ஆனால் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டியே நம்மளுக்கு ஹிட் ஆகும். ஐயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நம்ம தொடர்ந்து பேச முடியாது, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிடும். இப்போ வந்து நம்ம நினச்ச மாதிரி மக்கள் கிடையாது, எல்லாருமே வேறு மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரியாலிட்டி ஹிட் ஆகும். ஆனால் அது உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே ஆனதுனால மேபி உங்களுக்கு அந்த சொல்லுவாங்கள்ல, நம்ம ஈஸியாக ஃபஸ்ட்டே கற்றுக்கிட்டோம் இந்த லைஃப் பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது கரெக்டாக அந்த பக்குவம் வந்து வேகமாக வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதாவது நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு பேசி கேள்வி கேட்டு இப்படி ஆச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற, அடுத்த 3 வருஷம் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது, அப்பா அம்மா எவ்வளோ நாள் எப்படி அழுதுகிட்டே இருக்க போகிறாங்க, 12th ஃபெயில் ஆகிட்டா என் பொண்ணு, ஸோ சொந்தக்காரங்களாம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கும்போது கஷ்டம்தான். ஆனால் அதான் சொல்கிறேன்ல, இப்போ ஒவ்வொரு வருஷமும் என்னோடய தோல்வியோட கதையை யோசிக்கும் போது ஒரு புது ஆங்கிளில் பார்க்க முடியுது என்னால். அந்த பக்குவம் வரும்போது என்னையே நான் ப்ளேம் பண்ணிக்கிறது கூட ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் இது நடக்கணும் அப்படின்னு இருந்திருக்கு. இதை வந்து ஒரு கதையாக என்னால் மற்றவங்களுக்கு வந்து சொல்ல முடியுது. எனக்கு இப்படி நடந்திருக்கோ அந்த மாதிரி. ஆனால் நான் என்னோட மெசேஜ் வந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா என் ஸ்கூலில் வந்து என்ன அலுமினியாக கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா யூ டோன்ட் வாண்ட் டு டெல் பீப்புள் நீ 12th ஃபெயில் ஆகிட்டேனாலும் நல்லா வருவேன்னு நான் சொல்கிறது என் கதை கிடையாது. ஃபெயில் ஆகாமல் பார்த்துக்கோ, அந்த தோல்வி வந்து நடக்காமல் என்ன உன்னால் பண்ண முடியும், சில விஷயங்கள்லாம் உன் கண்ட்ரோலில் இருக்குது. நிறைய பேர் உனக்கு கரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்காங்க, தெளிவாக வந்து முடிவெடுக்கிற மாதிரி உனக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கேள்வி வந்து தைரியமாக கேட்டுக்கோ. ஹெல்ப் வேணும்னா வாயை திறந்து கையை தூக்கணும், எனக்கு கேள்வி இருக்குது, வழிகாட்டுங்க. கேட்டால் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க தேங்க்ஃபுல்லி. அதாவது அதான் சொல்கிறேன்ல, இதுலேருந்து பக்குவம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சீக்கிரம் வந்தது வாழ்க்கையில். அந்த பக்குவத்தை வச்சு என்ன பண்ணுறோங்கிறது இருக்கு இல்லையா. நம்ம கதை வந்து எனக்கு அதை சொல்கிறதுக்கே 10 வருஷம் ஆச்சு. அந்த கதையை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு. அது நம்ம அவமானத்துலேருந்து இது ஓகே, இது வந்து ஒரு ஸ்டோரி தான், இதை நம்ம சொல்லி மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குமே நம்ம ஒரு பொசிஷனுக்கு போயிருக்கோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி பயாலஜி வந்து படிச்சிருந்தீங்க, மைக்ரோபயாலஜிக்குள்ளே போயிருந்தீங்க. மைக்ரோபயாலஜி டு ஐடி
ரெண்டுமே கனெக்டே ஆகாது. இப்போ நம்ம சொல்லலாம் நம்ம என்ன வேணாலும் படிச்சு நம்ம ஐடிக்கு போகலாம் அப்படின்ட்டு. பட் அந்த காலகட்டத்தில் ஏர்லி 2000 அந்த மாதிரி காலகட்டத்தில் எப்படி அந்த ஐடிக்கு போனீங்க? ஸோ டெல் அஸ் த ஜேர்னி. அதாவது ஜேர்னி வந்து ஐம் ரொம்ப சுருக்கி சொல்கிறேன். எப்படின்னா பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, நல்லா படித்து செட்டில் ஆகணும். இது நம்ம செட்டில் ஆகிறது எல்லாரோட டெஃபினேஷனும் வேறு வேறு மாதிரி. சில பேருக்கு கல்யாணம் ஆகி சீக்கிரமாக அந்த காலத்தில் குழந்தை பெற்றுக்கிறது, வீடை நல்லா பார்த்துக்கிறது, எனக்கு ஒரு கார் வேணும், சொந்தமாக என் பேரில் ஒரு வீடு வேணும், இது ஒரு நல்ல கனவு. திஸ் இஸ் அ வெரி ஸ்டேபிள் ட்ரீம். சில பேருக்கு வந்து அந்த ஆம்பிஷன் வந்து வேறு மாதிரி வரும். ஒரு விஷயம், ஒரு இலக்கு வந்து எட்டிடுச்சுன்னா அவங்களால சும்மா உட்கார முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னு அவங்க தே கீப் ஷார்ப்பனிங் தேர் விங்ஸ், தெரியுமா, இன்னும் கொஞ்சம் உயர பறக்கலாம் அப்படின்னு. நான் வந்து ரெண்டுமே ஒரு காம்பினேஷன், ரெண்டுமே. அதாவது எனக்கு என்னோட கிரவுண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும், ஆனால் எனக்கு வந்து அந்த உள்ளே வந்து அந்த எனக்கு நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. இந்த சென்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் நான் தைரியமாக இருந்தால், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால். ஏன்னா ஃபெயிலியர் நீங்கள் சொன்ன மாதிரி ஏர்லியாக வந்துருச்சா, அதோட டேஸ்ட் வந்ததுனால என்ன மாதிரி கேர்ஃபுல்லாக ரிஸ்க் எடுக்க முடியும். எல்லாத்தையும் கலைச்சு போடாமல் ரொம்ப ஃபண்டமெண்டல் கால்குலேட்டிவாக என்ன ரிஸ்க் எடுக்க முடியும் அது இருக்குது. இப்போது ஜேர்னின்னு நான் ஷார்ட்டாக சொல்ல போனோன்னா, ஃபஸ்ட்டு 12th முடிச்சுட்டு நான் மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு என்ன ஜாப் அப்ளை பண்ணால் நானே ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக போகிறோம், அப்பா அம்மா வந்து தொந்தரவு கொடுத்தது போதும், அடுத்தது நான் என் காலில் எப்படி நிற்கலாம். ஸோ சென்னை வந்ததே வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஜர். அப்போது சேலம்லேருந்து சென்னை வந்து தமிழ்நாடுக்குள்ளே இருந்தாலும் கிராஜுவேஷன் அங்கே பண்ணேன், போஸ்ட் கிராஜுவேஷன் எம்எஸ்சி வந்து சென்னையில் தான், அதுவும் மைக்ரோபயாலஜி தான். ஆமாம், அதுவே ஒரு கல்ச்சர் ஷாக். ஒரு சின்ன ஊரில், அதாவது ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து 10 ஸ்ட்ரீட் தள்ளி நம்ம ஊர் சுற்றிட்டு வந்தோம்னா வீட்டுக்கு உடனே நியூஸ் வந்துடும், உங்களோட பசங்களை எல்லாருமே அங்கே பார்த்தேன். ஸோ சென்னையில் வரும்போது கண்டுக்கிறதுக்கு யாரும் இல்லை, யாரும் யாரை பற்றி பெருசாக அக்கறை இல்லை. ப்ளஸ் ஜனத்தொகை, ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறதே வந்து எவ்வளோ பெரிய சேலஞ்ச். வந்து வித்தின் தமிழ்நாடு இட் வாஸ் அ கல்ச்சர் ஷாக். பட் தட் கிவ்ஸ் யூ அ லாட் ஆஃப் லெசன் இல்லையா. உங்கள் சேஃப்டிக்கு நீங்கள் தான் பொறுப்பு, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து வேணும், ஒரு பஸ் பிடிச்சி கரெக்டாக காலேஜ்க்கு போகிறது, நிறைய விஷயம் நம்ம கையிலேயே கிடையாது. எக்ஸாக்ட்லி, இதெல்லாம் வந்து லேட்டர் இட் ஹெல்ப்ஸ் யூ இன் த ஜாப் இல்லையா, ஹவு யூ ஹாவ் டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப். ஸோ என்னோட ஜேர்னி வந்து அப்படி தான். ஐ மூவ்ட் ஃப்ரம் மைக்ரோபயாலஜி வச்சு ஒரு ஜாப் கிடச்சிது காப்பி எடிட்டராக. அங்கேருந்து ஐ ஸ்டார்டட் ட்ரைனிங் பீப்புள் ஆன் எப்படி எழுதணும், எப்படி நல்லா பேசலாம், உங்களோட கதையை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை மற்றவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஸ்கில் எப்படி நீங்கள் டெவலப் பண்ணீங்க? அது வந்து டெவலப்மெண்ட் வந்து ஒரு 10 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸ்பர்டீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது எல்லாரும் வந்து புலவர்களாகவும் எக்ஸ்பர்ட்டாகவும் ஆகலாம். ஆனால் ஒரு விஷயம் வந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு கரெக்டான உதாரணம் சொல்லி எதிர்க்க வரவங்க நிறைய நாலேஜ் இருந்தால் தான் நம்மளால சரளமாக பேச முடியும். ஆக்சுவலி அந்த பேசும்போது சரளமாக பேசும்போது எதிர்க்க இருக்கவங்க வந்து புரிஞ்சுக்கணும், அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கணும். நம்ம வந்து எக்ஸ்பர்ட்டாக வந்து உனக்கு என்ன தெரியும் ஆனாலும் உனக்கு அந்த மாதிரி ஒரு டாக் டவுன் பண்ணக்கூடாது இல்லையா. உங்ககிட்ட பேசுகிறவங்க வந்து அப்ரோச்சபிளாக பார்க்கணும் உங்களை. அந்த எக்ஸ்பர்ட்டுங்கிறவங்க வந்து அந்த மாதிரி ஒருத்தங்களாக நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களோட நாலேஜ் வந்து உங்களை அவங்க பக்கம் ஈர்க்கணுமே ஒழிய அவங்க ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்காங்க, நம்ம இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் அடுத்த ஜெனரேஷன் வந்து நம்ம எப்படி இன்ஸ்பயர் பண்ணுவோம். இப்போ குப்பு மாதிரி 10 பேர் வரலாம் அப்படின்னா என்ன அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து ஐ காட் மை ஜாப் இன் ஜோஹோ ஆஃப்டர் 3-4 ஜாப்ஸ். ஏன்னா எப்படி எழுதணும்னு கற்றுக்கிட்டாச்சு, எப்படி இங்கிலீஷில் நீங்களே ஓனாக நம்ம கற்றுக்கிட்டு தான். நல்ல மென்டர்ஸ் இருந்தாங்க, சொல்லிக் கொடுக்குறவங்க இருந்தாங்க. சில்லியாக கேள்வி கேட்கும்போது இது என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குற எம்எஸ்சி படிச்சுட்டு அப்படின்னு இல்லாமல் பொறுமையாக சொல்லிக் கொடுத்தவங்க இருந்தாங்க. அது ஒரு அட்வான்டேஜ். அப்போது நௌக்கரி மான்ஸ்டர்லாம் கிடையாதா. ஸோ யூ ஹேவ் அ வேர்ல்ட். வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குறேன்னா, இப்போ காப்பி ரைட்டர் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம கூகுள் திறந்தாலே நமக்கு நிறையா இருக்குது. ஓகே, நம்மளால வந்து இது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே அனுப்பலாம், இது வந்து கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்க. பட் அப்போ காப்பி ரைட்டர் இப்போ தான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு, அப்போ அந்த டேர்ம் கூட அவ்வளோ இருக்காது. ஸோ எப்படி அதில் ஒரு ஜாப் போய் ஓகே இது நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் எப்படி இது நடந்துச்சு? ஸோ அதில் வந்து செட் ட்ரைனிங் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாலேஜ் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. ஆனால் எவ்வளோ பேருக்கு அது நாலேஜ் வந்து விஸ்டமாக மாறுது. உங்களோட லைஃப்பில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் அது அப்ளை பண்ணி அதை பக்குவமாக எடுத்து சொல்கிறது தான் விஸ்டம் இல்லையா. நாலேஜ் எல்லாருக்கும் இருக்கலாம், எல்லாரும் அந்த குட் இன்ஸ்ட்ரக்டராக மென்டராக மாறுறதில்ல. எனக்கு வந்து ஐ திங்க் ஐ காட் லக்கி வித் தேட். எனக்கு நல்ல ட்ரைனிங் கிடச்சிது. ப்ளஸ் நான் வந்து அந்த 12th ஃபெயில் ஆனதுனால ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு வெறி,
அதாவது என் வாழ்க்கையை வந்து நான் இதுக்கப்புறம் எப்படி திருப்பி அமைக்கலாம். ஸோ செல்ஃப் டிசிப்ளின், ஒரு டைம்க்கு வந்து ஒரு இடத்துக்கு போகிறது, எல்லாரையும் ஈக்குவலாக மதித்து. ஏன்னா எனக்கு தெரியும் இன்சல்ட்னா என்ன, ஒருத்தங்க கைவிட்டுட்டாங்கன்னா எப்படி இருக்கும், ஹவு லோன்லி யூ கெட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னை சுற்றி இருக்கவங்கலாம் என்னோட ப்ரெசன்ஸ் இருக்கும் போது அவங்களாம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. ப்ளஸ் ஐ திங்க் ஐ பிகேம் அன் இன்ட்ரோவர்ட். ரொம்ப ப்ளேஃபுல்லாக வாயாடியாக ட்ராமாலலாம் நடித்ததுக்கப்புறம் இந்த தோல்வி வந்ததுனால அந்த உள்ள தேடல் நிறைய இருந்ததுனால ஐ பிகேம் வெரி குவயட். ஸோ டெய்லி ஐ யூஸ் டு சிட் அண்ட் திங்க் அபவுட் த டே, த வீக், என்ன பெட்டராக பண்ணலாம், என்ன போய் கற்றுக்கலாம். ஸோ இன்டர்நெட்க்கு வந்து ஒரு 60 ரூபா எடுத்து வச்சுட்டு நம்ம போய் ஒரு சர்ச் பண்ணி நோட்ஸ் எழுதுறது. ஸோ அந்த டிசிப்ளின் வந்து இந்த தோல்வினால் வந்தது. ஸோ ஒரு விஷயம் ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா எனக்கு க்யூரியாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி. இந்த லிங்க்லேருந்து இந்த லிங்க் 10 லிங்க் ஓப்பன் பண்ணி அந்த புக் மார்க்கை க்ளோஸ் பண்ணால் தான் எனக்கு தூக்கம் வரும். அதனால் இப்போ திரும்பி பார்த்தோன்னா யூ கேன் நோ அ லாட் அபவுட் சம்திங் அண்ட் யூ கேன் நோ சம்திங் அபவுட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ரெண்டுமே வேணும் நம்மளுக்கு வாழ்க்கையில். ஒரு கான்வர்சேஷன் வந்து நிறைய பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா அந்த ரிலேட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், அதுதான் இப்போதைக்கு இம்பார்ட்டன்ட். அது ஒன்று. ப்ளஸ் யூ நோ அ லாட். ஒரு விஷயத்தில் யூ கோ டீப் இன் டு தட் சப்ஜெக்ட் நாலேஜ் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. ஸோ அது வந்து ஓவர் த ஜேர்னி ஐ திங்க் ஐ ஹேட் குட் மென்டர்ஸ், ஐ ஹேட் குட் மேல் allies who did not, நீ வந்து ஒரு லேடி தானே, நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டேன்னா உன் கரியர் என்ன, அந்த மாதிரி இல்லாமல் they gave me equal importance naturally. They didn't even make me feel like நீ ஒரு woman, ஒரு ரூம்குள்ளே வந்தால் you should be conscious of that. கிடையாது. ஸோ ஐ காட் வெரி லக்கி. லக் பிளேஸ் அ ரோல் இல்லையா, த டைம் தட். ஸோ அது இட் ஹெல்ப்ட். ஜோஹோவில் வரும்போது ஐ மூவ்ட் ஃப்ரம் த ட்ரைனிங் ரோல், க்ராஸ் கல்ச்சர், மற்றவங்க கிட்ட வேறு கண்ட்ரிலேருந்து வராங்கன்னா எப்படி பேசணும், என்ன பேசக்கூடாது, வாட் இஸ் நாட் அ ஜோக் இல்லையா, அதெல்லாம் வந்து தேங்க்ஃபுல்லி இன்டர்நெட் ஆல்சோ பிக்ட் அப். எல்லாருக்கும் கைபேசி கிடச்சிது. இன்டர்நெட் பிகேம் வெரி சீப். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லேருந்து வி ஹேவ் ஸோ மெனி, சஃபாரி, க்ரோம். அதை வச்சு நம்ம என்ன ஒரு நாளில் ஒரு 20 நிமிஷம் எடுத்து வச்சோம்னா 24 மணி நேரத்தில் அது காம்பவுண்ட் ஆகும் இல்லையா. அந்த 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு எடுத்து வச்சா ஒரு வருஷத்தில் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நாலேஜ் வந்து நம்ம கெயின் பண்ண முடியும். ஆல் ஆஃப் திஸ் ஹெல்ப்ட். செல்ஃப் டிசிப்ளின், ஆஸ்கிங் சில்லி கொஸ்டின்ஸ். ஒரு டவுட்டுன்னு வந்து ஒரு பிளாக் வந்ததுன்னா அந்த வெக்கம் அதெல்லாம் இல்லாமல் கேள்வி கேட்குறது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், நீங்கள் என் வேலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஆக்டிவாக ஃபீட்பேக் கேட்குறது. இதெல்லாம் ஐ திங்க் இட் ஹெல்ப்ட் இன் மை ஜாப். நான் ஆக்சுவலி வேறு கேட்கணும்னு நினச்சேன் மேம். ஆனால் நீங்கள் வந்து மறுபடியும் இன்சிஸ்ட் பண்ணி செல்ஃப் டிசிப்ளின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. நான் வந்து ஒரு கிறிஸ்டியானோ ரொனால்டோ நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவர். அவரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நீங்கள் டெய்லியும் என்ன பண்ணுவீங்க, அந்த ரொட்டீன் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொன்னார், நான் ரொட்டீன் எல்லாமே நான் ஃபுல்லாகவே நான் சொல்லுவேன், எத்தனை மணிக்கு ஜிம் போவேன் எல்லாமே நான் சொல்லுவேன். ஆனால் என்ன மாதிரி யாருமே ஆக முடியாது. பிகாஸ் எனக்கு ஜிம் போகிறது பிடிச்சி நான் போகல, பட் இட் ஹேஸ் டு பி டன். நான் போய் தான் ஆகணும், அப்போ தான் என்னால் இருக்க முடியும்ட்டு. பட் நம்ம பீப்புளுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொல்கிறப்போ அதுதான் எனக்கு இருந்துச்சு. டிசிப்ளின்ற ஒரு விஷயம் என்னெல்லாம் உங்களுக்கு தந்துச்சு, அது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறீங்க? நம்மளோட வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஒரு ரொனால்டோவோ ஒரு ஃபுட்பால் கிரிக்கெட் பிளேயரோ நம்மளுக்கு வந்து தேவையில்லை. நம்மளை சுற்றி இருக்கவங்களே வந்து லாட் ஆஃப் பீப்புள் வி டேக் ஃபார் கிராண்டட். நம்ம வீட்டில் நம்ம அம்மா, நம்ம பாட்டி, அவங்களுக்கு இல்லாத டிசிப்ளின் யோசிச்சு பாருங்கள். வாட் கேவ் த மோட்டிவேஷன்? எழுந்திரிச்சு டெய்லி பிள்ளைங்களை பார்த்துக்கணும், சமைக்கணும். ஸோ அது வந்து அதாவது நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம வேதங்கள்லாம் என்ன ஒரு கர்மாவாக பார்க்குறது இல்லையா. ஸோ அது வந்து இப்போ இருக்கிற மாதிரி டெய்லி மோட்டிவேஷன் அதெல்லாம் தேவையில்லை. நான் எழுந்து என்னோட கடமையை செய்யறதுக்கு எனக்கு டெய்லி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தேவையில்லை. என்னை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா தானாக அந்த டிசிப்ளின் வந்து வந்துடும். ஸோ எனக்கு வந்து என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து என்னை சுற்றி இருக்கிற நார்மல் பீப்புள் தான். ஐ வாட்ச் பீப்புள் அ லாட். ஒருத்தங்க ஒரு வேலைக்கு வராங்கன்னா ஜோஹோட என்ட்ரன்ஸ்லேருந்து அவங்க பிளேஸ்க்கு அந்த வேகமாக நடந்து போவாங்க, ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது. நம்ம சுற்றி இருக்கவங்க பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஒரு மைனா கூடு கட்டுறதுலேருந்து கூட நம்ம வந்து கற்றுக்கலாம் அந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ இங்கே என்ன மெயினாக நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, அறிவு ஆர் விஸ்டம் ஷுட் நாட் இன்டர்ஃபியர் வித் அவர் ஒர்க். ரொம்ப நிறைய தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வி காம்ப்ளிகேட் திங்ஸ் அ லாட். ஸோ ரொனால்டோட ஸ்டோரியும் என்னென்னா, ஆர்ட் ஆஃப் ஜஸ்ட் ஷோயிங் அப். பண்ணி ஆகணுமா, why put so much brain and thinking? நம்ம கரெக்டாக பண்ணுவோமா, just show up. That's very easy. ஆனால் ரொம்ப கஷ்டம். சில நாள்லாம் வந்து ஏன் பெட்லேருந்து எழுந்துக்கிறோம், எதுக்கு தான் ஓடுறோம் அப்படின்னு இருக்கும்.
ஆனால் அதெல்லாம் தாண்டி ரெடி ஆகி ஜஸ்ட் ஷோ அப். ஸோ அது வந்து ஒரு ஒரு வயசுக்கு அப்புறம் இல்லை நம்மளோட வாழ்க்கையில் வந்து எவ்வளோ சேலஞ்சஸ் பொறுத்து ஐ திங்க் ஈச் ஆஃப் அஸ் இஸ் கிவன் திஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஸோ தட் வீ கேன் லேர்ன். நம்மளோட பாடங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு தான் அந்த சேலஞ்சஸ்லாம் வருது அப்படின்னு நம்புகிறேன் நான். ஆனால் நம்மளுக்கு வந்து அப்பப்போ வந்து அந்த போட் வந்து எப்படி நம்ம ரோ பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அப்பப்போ ஒரு வழிகாட்டி வந்து தேவை. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்மளோட வாழ்க்கையை நம்மளை விட இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க அவங்கெல்லாம். நம்மளோட பொட்டென்ஷியல் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு 4 பேரை பிடிச்சி வச்சுக்கணும். லைக் நம்ம சோர்ந்து போகிறப்ப இல்லை நீ அங்கே போகணும், ஏன் இப்போ நின்றுருக்குன்னு சொல்லி ஒரு 2 வார்த்தை சொன்னால் நம்மளுக்கு இன்னுமே ஒரு மோட்டிவேஷனாக. இப்போது நீங்கள் ஒரு எங்கள் ஊர்லலாம் சேலம்லலாம் நிறைய காலி பிளாட்லாம் இருக்கும். ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சுற்றிலாம் போகவே மாட்டோம் நாங்கள். அந்த புல் வழியாக அந்த பார்த்தீனியம் செடின்னு ஒன்று இருக்கும், அது வழியாக நடந்து போனால் ஒரு 10 பேர் ஒரு 10 மாதம் நடந்து போனதுக்கப்புறம் ஒரு ஒத்தையடி பாதை ஃபார்ம் ஆகும். நம்ம பிரெயின் வந்து இட் இஸ் லைக் தட். ஈஸிலி இட் பிக்ஸ் அப் ஆல் த ராங் திங்ஸ். கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம பிரெயின் மாதிரி வளைஞ்சு கொடுக்குற ஒரு பவர்ஃபுல்லான ஆர்கன் எங்கேயுமே கிடையாது. நம்ம அதை பொட்டென்ஷியல் வந்து தேடணும்னா அதுவே நம்மளை ரிமைண்ட் பண்ணும். நீங்கள் எல்லாமே வச்சுக்க வேண்டாம், 10வது நாள் அதுவே எழுப்பி விடும். தெரியுமா உங்களுக்கு நடந்திருக்கா? ஒரு நிமிஷம் முன்னாடி அந்த அலாமுக்கு முன்னாடி எந்திரிச்சிடுவீங்க நீங்கள். ஸோ வி கேன் ட்ரெயின் ஆர் பிரெயின். நம்ம இன்ட்ரெஸ்டிங்லி ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுக்காததெல்லாம் இப்போ இன்டர்நெட்டில் நிறைய ஸ்டோரிஃபைடாக நிறைய பேர் சொல்லித்தராங்க. நம்மளோட அனாட்டமி, நம்ம பிரெயின் கெப்பாசிட்டி புரிஞ்சுக்கிறது, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் புரிஞ்சுக்கிறதுலாம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லித்தராங்க. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து வச்சு நம்ம கொஞ்சம் டாட்ஸ்லாம் கனெக்ட் பண்ணோம், இது எப்படி நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா. இல்லைனா டெக்னாலஜி வச்சு என்ன பண்ணுறது? ஹியூமன்ஸ் தான் டெக்னாலஜி கொண்டு வர்றது. டெக்னாலஜி மட்டும் வச்சு என்ன பண்ணுறது? இந்த பேசிக் அறிவு, இந்த எட்டிக்கெட்லாம் இல்லை, இந்த டிசிப்ளின் இல்லைன்னா மென்டல் ஹெல்த் வி டாக் அபவுட் இட் அ லாட் தீஸ் டேஸ் இல்லையா? நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து தே ஆர் ஸ்பாயில்ட் ஃபார் சாய்ஸஸ். எல்லாமே எனக்கு வேணும். டிஸ்ட்ராக்டட் வேணா சொல்லலாம், பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எதுவும் சூஸ் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க அந்த மாதிரி. ஓகே, லைக் கம்மிங் பேக் டு யோர் ஸ்டோரி மேம், 2010 ஜோகோவில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு ட்ரெயினியாக. இப்போ வந்து ஒரு குளோபல் ஹெட் ஃபார் ஜோ ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படி இருக்கீங்க. நீங்கள் ஜோவில் என்ட்ரி ஆகிறப்ப ஓகேடா ஒரு ஜாப் கிடச்சிருச்சு அந்த மாதிரி தான் மென்டாலிட்டி இருக்கும். அப்போ தான் யோசிச்சு பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு பெரிய ட்ரீம் மாதிரி நம்ம வந்து இங்கே ஒரு பெரிய பொசிஷனில் உட்காந்தா எப்படி இருக்கும்னு மாதிரி நினச்சி பார்த்தீங்களா? இப்பயும் வந்து இந்த குளோபல் ஹெட் வந்து பெரிய பொசிஷனாக நான் நினைக்கல. ஓகே, அதாவது நம்ம வந்து வி நீட் டைட்டில், ஜாப் டைட்டில்ஸ். வெளியில் போனோன்னா நம்ம வேலையை வந்து ஸ்மூத்தாக முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கருவியாக நான் பார்க்குறேன். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இஃப் யூ டைசெக்ட் தட் குளோபல் ஹெட் நவ், அதாவது வித் கிரேட் பவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பொறுப்பு ஐ ஆல்வேஸ் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் தட் பொறுப்பு. அந்த டைட்டில் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், வேலையை முடிக்கிறதுக்கு வந்து நீ யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஸோ நம்ம 15 வருஷமாக ஒரு கம்பெனியில் இருக்கோம், இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க 5 நிமிஷம் அவங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதுக்கு தான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் இருக்கும். ஒரு டைட்டில் இப்போயும் அன்ஃபார்ச்சுனேட்லி அ சிஇஓ ஆஃப் அ ஸ்மால் கம்பெனி கெட்ஸ் மோர் ரெஸ்பெக்ட் தேன் சம்மன் ஹூஸ் டூயிங் மோர் இம்பார்ட்டன்ட் ஒர்க் தேன் திஸ். அந்த சிஇஓ வந்து சிஇஓவாக இருக்கிறதுக்கு ஒரு ஒர்க்கர் பீஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் தேர் ஷோயிங் அப் அட் ஒர்க். அதனால தான் வேலை நல்லா நடக்குது. இதெல்லாம் கலெக்டிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ when I joined Zoho 2010, ஜோஹோவில் வந்து ஒரு 1500 பேர் தான் இருந்தோம். இப்போ வந்து கம்பெனி பெருசாகி ஒரு 20,000 பேர் இருக்கும். ஸோ பொறுப்புகள் ஜாஸ்தி. ஒரு ஸ்கேலிங் கம்பெனி அப்படின்னா ஒரு 100 மில்லியன் யூசர்ஸ் வந்து வி டீல் வித் எவ்ரி டே. ஸோ பொறுப்பு ஜாஸ்தியாக இருக்கவங்க தான் வேணும். அந்த காலத்துலலாம் நீங்கள் எங்கள் தாத்தா அவங்களாம் பார்த்தீங்கன்னா சேர்ந்ததுலேருந்து அவங்க சாகிற வரைக்கும் ஒரே கம்பெனியில் தான் இருப்பாங்க. அவங்க டெஃபினேஷன் ஆஃப் லாயல்ட்டி வந்து வேறு. நம்மளுக்கு இப்போ எப்படின்னா எல்லாமே கன்வீனியண்ட்டாக கொடுத்து எல்லா நாளும் ரோஸியாக இருந்து சேலஞ்சஸும் பாஸும் சேர்ந்து கூடயே வண்டி தள்ளலாம் நம்ம வந்து ஓகே திஸ் இஸ் மை ஐடியல் ஜாப் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சேலஞ்சஸ் வரும்போது எப்படி நம்ம பக்குவப்படுறோம் அதுதான் நாளைக்கு லீடர்ஷிப்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஒவ்வொரு சேலஞ்சஸ்லேயும் நம்ம டெசிஷன் மேக்கிங், டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸோடு நம்ம ஒர்க் பண்ணுறது, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ என்னோட ஜேர்னி வந்து இட் இஸ் பீன் தட். திரும்ப அதே தான் சொல்வேன். நான் கேள்வி கேட்குறதுக்கு நான் தயங்கினதே இல்லை. ஸோ ஐ கெப்ட் க்யூரியாசிட்டி ஃபர்ஸ்ட். அந்த க்யூரியாசிட்டினால ஒரு 10 கேள்வி வருமா, அதுக்கு கேள்வி கண்டுபிடிக்கலைன்னா ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். அப்புறம் அதை டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணும், ஏன் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இவென்ச்சுவலி என்னாச்சுன்னா நான் ஸ்கூலில் என் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவங்கள விட
I think I've worked on my IQ because I know how to make use of whatever I learned. கற்றுக்கிட்டதை எப்படி செயல்படுத்துறது அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நவ் ஐ ஹாவ் அ குட் மெமரி பவர். எப்போ எதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு வீடியோ பார்த்துருப்போம், ஆனால் நம்ம கதை சொல்லும் போது ஒரு பல்ப் எரியும், எங்கேயோ ஒரு இது அன்னைக்கு தான் தெரியும் அதை ஏன் அன்னைக்கு கற்றுக்கிட்டோன்னு அன்னைக்கு தான் தெரியும். அதனால எதுவுமே யூஸ்லெஸ் கிடையாது நம்மளுக்கு. ஒரு எறும்பு ஊறுறதுலேருந்து நம்மளுக்கு அந்த லைஃப்பில் ஒரு ஜென்ரலி ஒரு க்யூரியாசிட்டி இருந்ததுன்னா நம்மளை மாதிரி கதை சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் அதாவது 2010 to இப்போ February 1st வந்து ஐம் கம்ப்ளீட்டிங் 15 years. ஐ ஃபீல் போத். இப்போ தான் ஜோஹோ சேர்ந்த மாதிரியும் இருக்குது, 100 வருஷமாக ஜோஹோவில் இருந்த மாதிரி ரெண்டுமே இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ நம்ம ட்ரெயினியாக என்ட்ரி ஆகுறோம், லைக் அடுத்தடுத்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எதனால் அது மாதிரி கொடுத்தாங்க? யார் வந்து உங்கள் அந்த டைமில் யாருமே கொடுக்கல கண்மணி. அதாவது பொறுப்பு வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு நிறைய வேலை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிறைய வேலை உங்களுக்கு வர்றது இஸ் இட் அ கர்ஸ் ஆர் இஸ் இட் அ பிளெஸ்ஸிங்? ஐயோ எனக்கு கொஞ்சம் நிறைய வேலை வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினச்சி பொறுப்பை நம்மளை நம்பி ஒரு ட்ரஸ்ட் இருக்குது தெரியுமா கொடுக்குறாங்க. ஸோ என் பாஸ் அப்போ வந்து ஒரு 2010 to 2016 வந்து I worked with a lot of products. ஏன்னா ஒரு ட்ரெயினராக நான் ஜோஹோ சேரும்போது we are selling software. So the story that you have to say is not so simple. அதே சமயம் அந்த பக்கம் ஒரு தொழில் முனைவோர் வரும்போது கன்வின்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம், கன்வின்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு சாஃப்ட்வேர்னா என்னன்னு புரியணும். ஸோ எல்லாமே அது புரியறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும், நீங்க டெக் பேக்ரவுண்டும் இல்லாத மாதிரி இருக்கு. கரெக்ட். ஸோ கேள்வி கேட்டு ஒரு ப்ராடக்ட் கற்றுக்குறோம். நம்ம வந்து அந்த எண்ட் யூஸராக இருந்து நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னென்னலாம் ப்ராடக்ட் பற்றி புரியுது. ஸோ மார்க்கெட்டிங் டீமோட சேல்ஸ் டீமோட உட்காந்து எப்படி அந்த ஸ்டோரியை வந்து கரெக்டாக சொல்கிறது, ஒரு சாஸ் சாஃப்ட்வேருக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஜேர்னியில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக என்ன ஆச்சுன்னா ஜோஹோ வாஸ் க்ரோயிங். நிறைய நியூ ஆஃபீஸஸ் ஓப்பன் பண்ணோம். வி க்ரூ ஆஸ் எம்ப்ளாயின் போது நான் கேட்டேன் 2016 அப்போது ஒரு 4-5 ப்ராடக்ட் கற்றுக்கிட்டேன். இப்போ ஸ்டார்ட் அப்னு ஒரு வேர்ட் வந்து காமனாக யூஸ் ஆகிட்டே இருக்குது. சிலிக்கன் வேலி பற்றி பேசுகிறோம். ஜோஹோவில் இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து 10 ப்ராடக்ட்ஸ்லேருந்து நவ் வி ஹேவ் 25 ப்ராடக்ட்ஸ். ஸோ வை டோன்ட் வி ஸ்டார்ட் அன் இனிஷியேட்டிவ்? ஸோ என் பாஸ் வந்து ஒன்று தான் சொன்னார், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஆர்கனைசேஷனோட கல்ச்சர் பற்றி பேசும்போது அந்த இன்விசிபிள் ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ட்ரஸ்ட்டுன்னு வரும்போது நோபடி ஷுட் ஸ்டார்ட் வித் நான் 50% ட்ரஸ்ட்டு கொடுக்குறேன், நீ வேலை பண்ணு, நீ ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நான் 100% ட்ரஸ்ட்டாக அதை மாற்றுறேன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆரம்பிக்கும் போது யூ ஷுட் ஸ்டார்ட் வித் 100% ட்ரஸ்ட். தட்ஸ் வாட் மை பாஸ் டிட் டு மீ. அவர் என்ன சொன்னாருன்னா, இதை வந்து ஒரு எம்பிஏவாக நீ நினச்சிக்கோ. எம்பிஏ போனால் வந்து ஒரு 50 லட்சம் செலவு பண்ணுவோமா ஒரு நல்ல யூனிவர்சிட்டினா, யூ கான்ட் மேக் மிஸ்டேக்ஸ், தட் மச் ஐ ஹாவ் ட்ரஸ்ட். யூ ஓன்ட் கம்ப்ளைன்ஸ்னு ஒன்று இருக்குது, கஸ்டமர் டேட்டான்னு ஒன்று இருக்குது, இந்த பேசிக்ஸ்லாம் புரிஞ்சுக்கோ. ஸ்டார்ட் இட், வீல் ஆல் சப்போர்ட் யூ, லெட்ஸ் சி வேர் திஸ் ஜேர்னி கோஸ். இவ்வளோ தான் சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் இருக்கும்போது பொறுப்பு தானாக வந்துடும். நம்மளுக்கு இருந்த பக்குவம்லாம் வைக்கும்போது ஒருத்தங்க நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு நீ பார்த்துக்கோன்னு சொல்லும்போது அந்த பொறுப்பு தானாக வந்துடும். அந்த கேல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்க முடியும். நம்ம ஒரு பிளாக் வந்ததுன்னா யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது அப்படின்னு தெரியும். வி ஆர் நாட் அலோன்னு ஒரு ஃபீலிங் வரும். நம்ம போய் கேட்டோம்னா சப்போர்ட் கொடுக்கறதுக்கு. பிகாஸ் திஸ் இஸ் நாட் your individual dream இல்லையா, this is a part of a big organization. So that really helped. அந்த ஆர்கனைசேஷன் கல்ச்சர் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு எம்பிஏ படிச்சுட்டு வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருந்து சாஃப்ட்வேரில் ப்ரூவ் பண்ணவங்களுக்கு தான் இந்த ஜாப் கொடுக்குறோம் அப்படின்னு ஆரம்பிக்கல. ஸோ திஸ் ரியலி ஹெல்ப்ட் இன் எக்ஸ்பெரிமெண்டிங் டு டூ நியூ திங்ஸ் தட் அதர்வைஸ் நம்ம வந்து பயமாக இருக்கும். அந்த ஃபெயில் சேஃப்னு சொல்லுவோம் இல்லையா, தப்பாயிடக்கூடாது ஸ்டார்ட்டே பண்ண மாதிரி. இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க மேம், அதாவது வந்து ஒரு ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணேன், ஸோ எனக்கு அங்கேருந்து ட்ரஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எடுத்து நடத்துகிறோன்னா நீங்கள் சொன்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ என்னென்னலாம் நீங்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? சேலஞ்சஸ் வந்து பர்சனலி எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு லைஃப்பில் ஏர்லியாக கற்றுக்கிட்டாச்சு. நடக்கிறது என்னமோ நடந்தே தீருமா. ஸோ இப்போ வந்து ஒரு சேஃபான ஆங்கிள்லேருந்து நம்ம பார்த்தோம்னா என்கிட்ட இருக்கிற ஃப்ரீடம் வந்து என்னன்னா, நீ தப்பு பண்ணால் பரவாயில்ல. ஸோ ஓரளவு வந்து அதாவது என்ன சொல்லுவோம், கிரிட்டிக்கல் திங்கிங்னு ஒரு குவாலிட்டி இருக்குது இல்லையா. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது எண்ட் டு எண்ட் யோசிச்சிடணும், என்ன டிஃப்ரெண்ட் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன், என்ன வந்து எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. ஸோ இன் அ வே இட் இஸ் லைக் மேத்ஸ் வேர் யூ நோ தி ஆன்சர், இன் ஆர்டர் டு கெட் தட் ஆன்சர் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வழியாக எனக்கு வந்து என்ன வேணும்னா, ஒரு வருஷத்தில் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 500 ஸ்டார்ட் அப் ஆகுது ஜோஹோ பற்றி தெரியணும்.
ஜோஹோவோட சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணலாம் அவங்களோட ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கோ ஒரு ஏபி டெஸ்டிங் பண்ணுறதுக்கோ ஒரு சர்வே பண்ணுறதுக்கோ ஜோஹோ கிட்ட சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகே. ஸோ வி ஹேவ் டு பிரிங் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஜோஹோனா என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் ஜோஹோ வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இதை வச்சு தான் ஸ்டார்ட் அவேர்னஸ் பில்ட் பண்ணுறோம். கரெக்ட். ஸோ ஈவெண்ட்ஸ்க்கு போகிறது, ஸ்டார்ட் அப் பேஸ்ட் ஈவெண்ட்ஸ் போகிறது, நெட்வொர்க்கிங் பண்ணுறது, அதாவது ஜெனுவின் கியூரியாசிட்டி, மற்றவங்க பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சா தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும் இல்லையா, ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஸோ 2016-17 வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். இந்த ப்ரோக்ராம் வச்சு எப்படி ஹெல்ப் பண்ணலாம். கவர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. ஜோஹோ வந்து ஆல்ரெடி நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருந்ததுனால ஸ்ரீதர் வெம்பு எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறதுனால ஒரு பூட் ஸ்ட்ராப்ட் இந்தியன் கம்பெனி சாஸ் உலகத்துக்கே வந்து சாஃப்ட்வேர் கொண்டு போகிறாங்க. அந்த நல்ல பேர் ஆல்ரெடி இருந்ததுனால we only had to piggyback on that. இந்த பேரை வந்து கெடுக்காமல் இருந்தால் சரி, இந்த ட்ரஸ்ட் வச்சு ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஒர்க் பண்ணும்போது இட் ஹெல்ப் தட் எங்களால் ஒரு மேக் இன் இண்டியா மேட் ஃபார் த வேர்ல்டு வந்து ஈஸியாக சொல்ல முடிஞ்சது அந்த ஸ்டோரி. சேலஞ்சஸ் என்ன இருந்ததுன்னா, அந்த டைமில் வந்து ஒரு சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கும் அந்த ஸ்டார்ட் அப்புங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எஸ்எம்பி அண்ட் ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப நிறைய ஓவர்லாப்பிங்காக யூஸ் பண்ணி இப்போ தான் ஸ்டார்ட் அப் பற்றி ஒரு அவேர்னஸே இருக்கு. கரெக்ட். அதாவது யார் வேணால் தொழில் தொடங்கலாம். அந்த ஸ்டார்ட் அப்புங்கிற டெஃபினேஷனுக்கு வந்து ஒன்றா நீங்கள் இன்னோவேட் பண்ணணும், இல்லை டிஸ்ட்ரப்ட் பண்ணணும். ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் நீங்கள் ஸ்டார்ட் அப் டெஃபினேஷனில் வருவீங்க. ஸோ அந்த டைமில் வந்து எஸ்எம்பிஸும் ஸ்டார்ட் அப்ஸும் நிறைய குழப்பம் இருந்ததுனால கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது. அந்த ஒரு புஷ் பேக் கொடுத்து, இல்லை நீங்கள் வந்து எம்எஸ்எம்இ நீங்கள் வந்து வேறு கேட்டகரியில் வேறு ப்ரோக்ராம் ஸ்கீமில் வருவீங்க. ஸோ இனிஷியலி அந்த -5 0க்கு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஜஸ்ட் லைக் அ ஸ்டார்ட் அப், யூனோ, நம்ம நினைக்கிறது ஒன்று, நம்ம கை எடுத்து பண்ணும்போது தான் தெரியும். அந்த வண்டி ஓட்டலாம் நினச்சிருவோம். ஸ்டார்ட் அப்னானே நீங்கள் பார்த்தீங்கன்னா ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ராக்கெட்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சு நம்ம வந்து ஏழையிலோ ஐலஸாக ஃபஸ்ட்டு பண்ணாதான் ஒரு 5 வருஷம் ஆகும் ஒரு ஸ்டெபிலிட்டி வரதுக்கு. ஒரு டேட்டா கையில் கிடச்சாதான் வந்து அதை வச்சு என்ன பண்ணலாம். ஒரு 10 ஸ்டார்ட் அப் கிட்ட பேசினாதான் ஜோஹோ பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன கேள்வி இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டோரி கிராஃப்ட் பண்ணி கொடுக்க முடியும். ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப்னா அவங்க எடுத்தோன்னே அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, வெப்சைட்டே பில்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களோட ஆங்கிள் பார்த்தா தான் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் இல்லையா, அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொடுக்க முடியும், ஸ்டார்ட் அப்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஸ்டோரி சொல்ல முடியும். அதாவது ஒரு ஈஸியான வேலை நம்ம வந்து மூவி ஸ்டைலில் ஒரு ஸ்டார்ட் அப்போட ஆண்டர்ப்ரனரோட ஜேர்னி சொல்லணும்னா, ஆப்பிள் மரத்துக்கடையில் உட்காந்துருக்காங்க, நம்மளுக்கு நியூட்டன் எடிசன் மாதிரி ஒரு ஐடியா வருது. ஐடியா உடனே பிஓசியாக மாற்றி எம்விபியாக மாற்றி உடனே போய் பிச் பண்ணுறாங்க, ஃபண்டிங் கிடச்சிருது. உடனே ஒரு ஃபவுண்டிங் டீம்லாம் கிடையாது. ஒரு மெஸ்டப்பாக இருக்கு இல்லையா அந்த ஜேர்னி, அது புரியறதுக்கே ஒரு 5 வருஷம் ஆகும். ஸோ சேலஞ்சஸ் எல்லாம் எப்படின்னா, இட் ஹெல்ப்ட் அஸ் craft the program really useful for the startups. Daily நாங்கள் ஸ்டார்ட் கிட்ட பேசுறது, ஈவெண்ட் போகிறது. So the challenges were actually hidden opportunities. So the challenges வந்து it helped us to position Zoho as one stop. நீங்க வாங்க, ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இங்கே எல்லாமே இருக்கு. நீங்கள் ஏர்லி ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி 50 பேயிங் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நீங்கள் சஸ்டைனபிலிட்டி ப்ராஃபிட் பார்த்தாச்சு, உங்கள் யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சாச்சு, நீங்கள் குளோபலி உங்கள் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னாலும் அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜி இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி 25 வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீதர் வெம்போட பேர் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் பூட் ஸ்ட்ராப்ட், வி டோன்ட் ஹேவ் எக்ஸ்டர்னல் ஃபண்டிங். நாளைக்கு வந்து உங்கள் டேட்டாலாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த டேட்டா செக்யூரிட்டியில் இஸ் ரிட்டன் இன் வெரி குட் பிளெயின் இங்கிலீஷ். அதான் நீங்கள் ஒரு IIM கிராஜுவேட்டாக இருந்து உங்கள் ஃபேமிலியில் 10 பேர் வந்து தொழில் பண்ணியிருந்தாதான் உங்களுக்கு புரியுங்கிற மாதிரி இல்லை இந்த டெக்னாலஜி. நீங்கள் வந்து கொஞ்சம் கையில் எடுத்து கொஞ்சம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் த சேலஞ்சஸ் ஹெல்ப் டஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஸ்டார்ட் அப்க்கு என்ன வேணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ப்ரோக்ராமை கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ இட் ஹாஸ் பீன் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங். We are reaching 10 years of Zoho for startups. ஓகே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஸ்டார்ட் அப்னு வந்து அவங்களே நிறைய கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோன்னே கன்ஃபியூஷன்லாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து போய் பேசுறது, கம்யூனிகேஷன் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல். ஏன்னா அவங்க லெவலுக்கு நம்ம இதுதான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கலாம். அது எப்படி இருந்துச்சு, அந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? இது ரொம்ப நல்ல கேள்வி. சரியா? ஏன்னா 2016 பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சரோ ஒரு எஜுகேஷன் ஃபீல்டோ ஒரு ஃபின்டெக்கோ எடுத்தா ஒரு 10 ஸ்டார்ட் அப் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து காம்படிஷன் மார்க்கெட் பிளேஸ் வந்து ரொம்ப ஹெவி. 50 பேர் அட்லீஸ்ட் நீங்கள் நினைக்கிற ஐடியா நினைக்கிறாங்க, பண்றாங்களா. ஸோ
என்ன வந்து டிஃப்ரென்ஷியேஷன்னா நிறைய பேர் வந்து ஒரு பிச் பண்ணும்போது உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா டேட்டாலேருந்து ஆரம்பிங்க, அப்போ உங்களோட ப்ராஃபிட் என்ன அந்த ப்ரொஜெக்ஷன் காமிங்க. அது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அது அந்த ஃபவுண்டர் பர்சனான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் minus your work, Kanmani minus her work, who is she, what does she like, what does she talk Values about, என்னென்ன இருக்கு, correct, what is she passionate about, sustainability பிடிக்குமா, இல்லை அவங்க ஃபேஷன் டிப்ஸ் கொடுப்பாங்களா, 500 ரூபாய் உங்கள் பாக்கெட்டில் இருக்குன்னா நீங்கள் எப்படி ப்ரெசென்டபிளாக இருப்பீங்க, கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க, அதுதான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்ல. நீங்கள் நாளைக்கு 500 ரூபாய் 500 கோடி நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சிட்டே வந்து யாரும் உங்களை ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கைண்டாக இருக்கீங்க, எவ்வளோ பேஷனேட்டாக இருக்கணும், இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஒரு லிங்க்டினோ ஒரு இன்ஸ்டாகிராமோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுலேருந்து தான் மற்றவங்களுக்கு வந்து உங்கள் செல்ஃப் டிசிப்ளின் பற்றி தெரியும், உங்கள் ருட்டீன் பற்றி தெரியும், உங்கள் ஃபேமிலி வேல்யூஸ் பற்றி தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ அந்த காலத்துலலாம் நீங்கள் நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா கொடுத்து ஒரு பையை கொடுத்து நீ போய் வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது அந்த கடைக்காரர் வந்து ஞாபகம் வச்சுப்பாரு. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த வினு அண்ணான்னு ஒரு கடை, அந்த கடையில் அந்த 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 மாசத்துல எந்த நாள் போனால் எங்களுக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லா தெரியும். என்ன கண்ணு உப்பு வாங்க வந்திருக்கியான்னு கேட்பாரு, புளி வேணுமா, கரெக்டான ஏன்னா அவங்களுக்கு அந்த க்ரோசரி லிஸ்ட் அவங்களுக்கு தெரியும். அதுதான் இப்போ இருக்கிற யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் யூ ஆர் எம்பவர்ட் பை டெக்னாலஜி அண்ட் டேட்டா. நீங்கள் எல்லாமே மைண்டில் வச்சுக்கணும்னு கூட கிடையாது. அந்த பென்சில் சொருகிட்டே ஒரு கணக்கு எழுதுவாங்க தெரியுமா, அதே இப்போ டெக்னாலஜி வந்து இட் ஹஸ் என்ஹான்ஸ்ட் இட் 100x. இதெல்லாம் அந்த ஹியூமன் பீயிங், அந்த ஃபவுண்டர்ஸ் 2 பேரோட பேஷனும் த இன்டென்ஷன், நான் டிஸ்டர்ப் பண்ணலாம், ப்ராஃபிட் பார்க்கலாம், ஆனால் என்னோட ஃபண்டமெண்டல் இன்டென்ஷன் என்னென்னா என்னோட ப்ராடக்ட் வச்சோ சர்வீஸ் வச்சோ நான் 100 பேரோட லைஃப்பை மாற்றுறேன். ஐம் மேக்கிங் இட் ஈஸி ஃபார் தெம், ஐம் மேக்கிங் இட் சிம்பிள். அந்த ஃபண்டமெண்டல் சிம்பிளான லைன் தட் ஷுட் கிவ் தெம் ஹாப்பினஸ். அது வந்து உங்கள் ஸ்டோரி டெல்லிங்கில் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரியும். ஸோ டெக்னாலஜி வந்து உங்கள் கையில் வந்து ஒரு டூல் தான். இட் கேனாட் கிரியேட் மேஜிக். The magic lies in the founders. Exactly. How passionate they are. அது வந்து டெய்லி அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டி வச்சு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ஸ்டோரி, நம்ம ஒரு பிராண்டை எப்படி ஞாபகம் வச்சுப்போம், ஏன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு ஹிட் ஆகுதுன்னா ஒரு 30 செகண்ட்ஸ்ல அது இன்ட்ரெஸ்டிங்லி டச்சஸ் யுவர் எமோஷன். கரெக்டா? இட் டச்சஸ் தட் சென்டிமெண்ட். சென்டிமெண்ட்டும் எமோஷனும் நம்ம டேட்டாவால் மெஷர் பண்ண முடியாது. சரி, ஓகே, ஐல் மேக் இட் ஈவன் சிம்பிளர். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நம்ம போய் பிச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வச்சிருக்கீங்க. ஸோ இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், பிகாஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ்மே அவங்க பை பண்ணணும், அந்தளவு கன்வின்சிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன மாதிரி வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுவீங்க? இப்போ நான் இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் சொன்னால் லிங்க்டின் அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்திருக்கேன். அது மாதிரி நீங்கள் என்ன வந்து நான் வந்து ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் என்ன சொல்லணும்னா, அதாவது ஒரு ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஒரு கையில் ஒரு ஐடியாவை எடுத்து அதை ஃபங்க்ஷனிங் பிஸ்னஸ் மாடலாக மாற்றுறதும் வேறு வேறு. ஸோ ஐ வில் சேஃப்லி கம் ஃப்ரம் அன் ஆங்கிள் ஆஃப், நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் கிடையாது, ஆனால் வி ஒர்க்ட் வித் ஒரு 13,000 ஸ்டார்டர்ஸ் வி ஹவ் ரீச்ட், வி ஹவ் இம்பேக்டட் வயா ஜோஹோ. அதில் சில பேர்லாம் வந்து ஜோஹோ ஆரம்பித்த காலத்துலேருந்து ஸ்டார்ட் அப்புங்கிற வேர்ட் வந்து ஃபேமஸ் ஆக முன்னாடியிலேருந்து இருக்காங்க நம்மளோட. அவங்க வந்து வாலண்டியராக வந்து சில டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை வச்சு நம்ம ஒரு பிட்ச் அப்படின்னு வரும்போது ஹோம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம ஜூரி யாரு, அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, அதை வந்து அது ஃபர்ஸ்டே நம்ம கெஸ் பண்ணாதான் இருக்க முடியும், என்ன எதிர்பார்ப்பாங்க நம்ம கிட்டேருந்து. அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்வீட் மேனிப்புலேஷன் வச்சுக்கோங்களேன். why can't you use that tactic to know the questions already? and knowledge, நீங்க சொன்ன மாதிரி இன்டர்நெட்ல 101 ways to make your pitch perfect எல்லாம் இருக்கு. ஹோம்ஒர்க் ஏன் பண்ண மாட்டோம் நம்ம? பண்ணி இப்போ வந்து 2016 கம்பேர் பண்ணும்போது 2025ல பிட்ச் பண்ணுற டெம்ப்ளேட் டெக்ஸ் கூட அவைலபிள். நீங்கள் ஒரு ஃபின்டெக்கா, ஒரு எஜுகேஷனா, ஒரு இந்த டெக் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. யூ ஜஸ்ட் ஹேவ் டு டூ மைனர் மாடிஃபிகேஷன். ப்ளஸ் இட் இஸ் பவர்ட் வித் ஏஐ. நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது வேர் நீங்கள் உங்களோட ஸ்டோரியை கீ பண்ணிங்கன்னா அழகாக அதுவே வந்து பை சார்ட்லேருந்து எல்லாம் போட்டு கொடுத்துரும். ஒரு பிரசன்டேஷனுக்கு தேவையானது எல்லாமே you know what is available. How you have to work on it is totally in your hands. இப்போ many years முன்னாடி ஹைதராபாத் போயிருக்கும்போது ஒரு ஸ்டார்ட் அப் வந்து they were coming up with fitness studio. ஐடியலி இது வந்து ஸ்டார்ட் அப் பிட்ச் கிடையாது. ஆனால் அந்த 2 ஃபவுண்டர்ஸும் ஸ்டேஜ்க்கு வரும்போது அவங்களே எக்ஸசைஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவே, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடே
அவங்க 5 years முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க. தே ட்ராவல் த ஃபிட்னஸ் ஜேர்னி அண்ட் தென் தே டாக்ட் அபவுட் ஹவு அவங்களோட ஐடியா வந்து ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் ஒரு டாக்டரோட கம்பைன் பண்றாங்க. ஸோ த ஐடியா வாஸ் ஆக்சுவலி இன்னும் நம்ம ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். ஓ இப்படி மாறி இருக்காங்க, நம்மளும் அதை மாறலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம இதே ஒரு அன்ஹெல்த்தியா ஒரு பர்சன் வந்து அவங்க பேசும்போது what is the whole point of a fitness studio இல்லையா? So you walk the talk. So நிறைய தடவை the founder themselves are the story. ஆமா, இப்போ ஆக்சுவலி பிராண்டிங், பர்சனல் பிராண்டிங் எல்லாமே அதனால தான் வருது. எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க 10 years-ஆ அந்த வந்து Zoho for Startups அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸில் இட் would have been difficult. பட் இப்போ இந்த ஸ்டேஜ் வரப்போ என்னெல்லாம் உங்களோட அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸாக இருக்குது? ஸோ ஃபார் த ப்ரோக்ராம் என்னன்னா, ஒன் இஸ் லைக் Zoho's trust and Sridhar's பர்சனல் அவரோட மதிப்பு மரியாதை எல்லாரும் வச்சிருக்கிறது. செகண்ட் வந்து ஜோஹோவோட ஆர்கானிக் ஜேர்னி வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட்லேருந்து பிஸ்னஸ் ஜோஹோ யூஸ் பண்ணுறவங்கலாம் எங்களோட பிரின்சிபல் விஷன் அண்ட் மிஷன் என்னன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ எங்களோட ஹோம்ஒர்க் வந்து வாஸ் வெரி ஈஸி. இட் வாஸ் மேட் ஈஸி அட் தட் டைம். இப்போ 2024 when we are scaling up, it's exactly like a startup. ஒரு ஸ்மால் டீம், we do sales to marketing to business development எல்லாமே. எத்தனை பேர் இருந்தாங்க அந்த டீம்ல? என்னையும் சேர்த்து ஒரு 6 பேர். Okay. And then we are highly efficient people. அதாவது ஜெனரிக் டு ஸ்பெசிஃபிக் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே தெரியும். அதில் ஈச் ஆஃப் அ ஸ்பெஷலைஸ். என்னோட டீம் வந்து இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு நாள் நான் இல்லைன்னா வேலை நடக்கும், ஒரு நாள் அவங்க யாரோ இல்லைன்னா வேலை ஸ்லோ டவுன். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க பிசினஸ். They are the wheels that keep it going. ஸோ இவங்க எப்படின்னா இப்போ 2024ல எங்களுக்கு என்ன what we have gained is we have startup founders who have been using Zoho's apps and they have become our evangelist. அவங்க வந்து they go tell. ஏன்னா word of mouth ரொம்ப important. ஒரு ஸ்டார்ட் அப் Zoho actually word of mouth மாதிரி தான். நிறைய பேர் வந்து அங்க உள்ள இருக்கிறதும் சரி, இல்லனா அந்த ஃபவுண்டர்ஸே எங்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்காங்க அப்படின்னு நிறைய நம்ம ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி வந்து ரொம்ப டைட் இல்லையா. அவங்க வந்து ஒருத்தங்க பேசி மீட் பண்ணி தான் அவங்க அந்த சர்க்கிள்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்க போய் சொல்ற ஸ்டோரி, நான் Zoho யூஸ் பண்ணேன், இந்த ஆப் யூஸ் பண்ணேன், நீ வந்து என்ன மாதிரி தப்பு பண்ணாத, டோன்ட் மேக் த சேம் மிஸ்டேக்ஸ்னு. இப்போ அந்த நிறைய பேர் வந்து அவங்க 2-3 தொழில் செஞ்சு எக்ஸிட் பண்ணி ஐபிஓஸ் பண்ணதுனால they have become mentors now. They go and guide, they become community heads. So they guide the startups in நான் பண்ண மிஸ்டேக்கே நீ பண்ண வேண்டாம் அப்படிங்கும்போது we have quality startups. இப்போ அந்த mortalityன்னு சொல்லுவாங்க இல்லையா, 90% of the startups fail, only 1% வந்து they thriveங்கிறது. we have a good percentage now from India. Plus how the government is looking at 2047 அந்த விக்சித் பாரத்னு ஒரு எய்ம் இருக்கு. இந்தியா ஷுட் பி செல்ஃப் சஸ்டெய்னிங். சைனாவை டிபெண்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் இம்போர்ட் வச்சு நம்ம ரன் பண்ண வேண்டாம். ப்ளஸ் டெமோகிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா we are one of the youngest nations with the young population coming up, upskilling. அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது we are getting a good return of investment. நிறைய ஸ்டார்ட்அப்ஸ் they have used Zoho for over the years and we've scaled globally. இப்போ Zohoவோட பேசிக் மாடல் என்னன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தோன்னே கிராண்டாக போக மாட்டோம். We start small, learn from our mistakes and then we go big. So now organically we have introduced the program to 14 other countries. எங்க Zoho offices இருக்கோ, pre-sales இருக்கோ, we have organically introduced the program. நல்ல புல் இருக்கு இப்போ from those ecosystems. ஏன்னா இப்போ வந்து இந்தியா, ஆஃப்ரிக்கா, இந்தியா, லண்டன், இந்தியா, கனடா நிறைய பிரிட்ஜ் இருக்கு. இங்கேருந்து நிறைய தொழில் வந்து they scale across the globe. So Zoho is automatically helping them. நீங்க வந்து இங்கிருந்தே e-commerce வச்சு or have a functioning website. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ஆரம்பிச்சு ப்ரைஸ் ப்ளீஸ் பிபி சொல்லி அப்புறம் now DME, அப்புறம் வாட்ஸ்அப் அங்கே வெப்சைட்னு ஒன்று இருக்கு. Now we have a professional website. So page visitors வச்சு. So you can use technology in a very storytelling way. நீங்க ஸ்கேல் பண்ணும்போது ஒரு சோலோப்ரனர்னா நீங்களே தான் உங்க சோஷியல் மீடியா மேனேஜர். கரெக்டா நீங்களே தான் ஒரு கேம்பெயின் நடத்துறதுலேருந்து எல்லாமே நம்மளே பண்ணணும். ஒன் மேன் ஆர்மி மாதிரி இருக்கும். கரெக்ட். அப்போ ஒன் மேனோ ஒன் woman army, it's very important you use technology to use your time very well. So if data paathu I can make informed decisions. I don't have to hire a social media manager. 10 minutes 20 minutes if I invest in it very well I can manage it on my own. So நிறைய பேர் solopreneurs இருக்காங்க. 15,000 enterprise companies to 30,000 people who use Zoho இருக்காங்க. So we are reaping the benefits of both organic growth and revenue. நீங்களும் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறதோ, அதே மாதிரி இந்த கேம்பெயின் பற்றி சொல்கிறதும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஜேர்னி? பிகாஸ் கிராஸ் கல்ச்சர் போகிறப்ப என்னெல்லாம் கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் பார்க்குறீங்க?
ஐ திங்க் இது வந்து எப்படின்னா கண்மணி, அதை சில சமயம் வந்து நம்ம லைஃப்பில் நான் சொன்ன மாதிரி ஏன் சில விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு தெரியாது. ஸோ ஐ திங்க் நான் வந்து ட்ரெயினர்லேருந்து when I transitioned into this role, it really helped me to understand ஹேண்ட் ஷேக்லேருந்து ஒரு பிஸ்னஸ் கார்டு கொடுக்கறதுலேருந்து எங்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பாடி லாங்குவேஜ் வித் டைம் அவுட். கான்வர்சேஷன் இஸ் ஓவர். எங்கே சில கண்ட்ரீஸ்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்மால் டாக் பண்ணணும். நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலி எல்லாம் கொண்டு வந்தால் பிஸ்னஸ் வந்து சைடு எஃபெக்டாக போனஸாக கிடைக்கும். சில பேர்லாம் வந்து come talk intellectually and leave the place. 10 minutes na it's like an elevator pitch. வந்தியா வேலை முடிச்சிட்டு. ஸோ கொஞ்சம் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரியலி ஹெல்ப்ட். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க யூரோப்பில் வந்து என்ன கல்ச்சர் வர்சஸ் ஒரு ஏஷியா பசிபிக் ரீஜன், சிங்கப்பூர், மலேசியா, அங்கே வந்து என்ன கல்ச்சர், அது பிட்வீன் பிஸ்னஸ் ஓனர்ஸ் who are men versus women sometimes. அதில் தான் எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. அதாவது ஒரு ரூம்குள்ளே என்டர் ஆகும்போதே ஒரு 2 minutes யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டைனாமிக்ஸ் இன் த room. You will know who is sitting in the head of the chair position. You know who is the important decision maker. So நம்ம ஆக்டிவாக நம்ம கவனிச்சோம்னாலே ஓரளவு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, ரீஜன் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, நம்ம வித்தின் இந்தியா ஒரு ரேப்போ பில்ட் பண்ணணும்னா இட்ஸ் அ லாங் டேர்ம் கேம். We should be genuinely interested. We follow them on LinkedIn. We keep track of அவங்க என்ன ஆக்டிவிட்டி. ஏன்னா நிறைய டவுட் பட்டுட்டு இருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட் வேல்யூ கிரியேட் பண்ணது ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும் இல்லையா? ஸோ ஒன்ஸ் அகேன் இட்ஸ் நாட் மேனிப்புலேஷன், இட்ஸ் ஜெனுவன் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு திவாலி வருதுன்னா we send sweets, we send bouquet, we congratulate them on a milestone. இதே வந்து as against what we do in Europe na, we don't schedule meetings after 5 o'clock. We schedule meetings 1 month before. Okay. And they 5 நிமிஷம் முன்னாடி they will be in the meeting room. They would have done the homework. அவங்க சொல்லுவாங்க இந்த மீட்டிங்கில் என் கூட இவங்கெல்லாம் இருப்பாங்க. Sometimes I think India has to improve in that, where we take informal as casual. Okay. அது ஆக்சுவலி வெயிட் பண்ண வைக்கிறதுன்னு நம்ம ஒரு டைம் பார்க்குறதோ இல்லை. நான் வந்து ஒரு சிஇஓக்கு வேறு மாதிரி மதிப்பு கொடுப்பேன், ஆனால் ஒரு அந்த கம்பெனியில் இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. We have improved a lot. Startups have helped in redefining that, but we still have a long way to go. அதாவது சின்ன வயசில் நம்ம கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்குன்னா டிஃபால்ட்டாக மதிப்பு கொடுக்கணும். வயசில் சின்னவங்க நமஸ்காரம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த உலகத்தில் வந்து ஒரு 20 வயசில் ஒரு மெச்சூரிட்டி வந்து சம்டைம்ஸ் we don't expect it in a 50-year-old person. And 20 yearsல அவங்க கிடைச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சம்டைம்ஸ் அக்ராஸ் ஜெனரேஷன் they don't get. இல்லையா? அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0, இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 3.0 வந்து it took away all the BSNL-லேருந்து லேண்ட்லைன்லேருந்து எல்லாம் it became immaterial. So அந்த கேப்லாம் நம்ம வச்சு கனெக்ட் பண்ணோம்னா கல்ச்சரலி we have a long way to go. அந்த சென்சிட்டிவிட்டி வந்து I talk something about emotional intelligence along with IQ. There is something called EQ, where we talk about basic components like self awareness. ஒரு இடத்துக்கு போறோம்னா எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ஒரு ஹேண்ட் ஷேக்ல இருந்து அவங்களோட அர்ஜென்சி புரிஞ்சுக்கிறது, அவங்க நம்ம கிட்ட பேசும்போதே ஒரு 4-5 இடம் பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க வேற யாரையோ மீட் பண்ண போறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் வந்து அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து இட் ரியலி ஹெல்ப்ஸ் இன் எஸ்டாப்ளிஷிங் யுவர் செல்ஃப் இன் அ பிஸ்னஸ் வே. 2 is bringing that empathy. ஒருத்தங்க வந்து இப்போ நாங்கள் ரீசென்ட்லி we wanted to do an event in Spain, வாலன்சியான்னு ஒரு இடத்துல. நாங்கள் event closer, when we got closer to the event, we got to read the news that they got affected by floods. இது வரைக்கும் அவங்க பார்க்காத டேமேஜ் அவங்களுக்கு. அப்போ போய் அவங்க கிட்ட போய் நம்ம we want to do business, let's continue. You know the situation in Israel. Israel is one of the most forward startup nations in the world. But அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த நியூஸை நம்ம எப்படி டைஜஸ்ட் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் லீடருக்கு வந்து இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி முக்கியம், எனக்கு வந்து என்னோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முக்கியம் அப்படின்னு எல்லா டைம்லையும் போய் நிற்க முடியாது. அந்த எம்பத்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செல்ஃப் அவேர்னஸ், எம்பத்தி, அந்த சோஷியல் அவேர்னஸ் தானாக வந்துடும். இது ரெண்டும் இருந்ததுன்னா, வெதர் இட் இஸ் அ வர்ச்சுவல் மீட்டிங் or it is a in-person meeting, we naturally become more mature in handling the people. So IQ ஒன்று, அந்த emotional intelligence is equally important. இப்போது ஒரு ஷெஃப் எடுத்துக்கலாமே, ஒரு 5 பேர் 10 பேர் பார்த்துருப்போம். ஆனால் சில பேர் தான் அவங்க சமைக்கிறது, அவங்க காய்கறி நறுக்கிறதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தெரியுமா? ஒரு ஸ்டோரியை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு 10 பேர்கிட்ட கொடுங்க, அந்த ஒருத்தரோ 2 பேரோ தான் அந்த நம்மளையே வந்து அந்த கதைக்கு வந்து டெலிபோர்ட் பண்ணிடுவாங்க. நம்ம வில் பி இன் தட் ஃபாரஸ்ட் ஆர் இன் தட் பிளேஸ் இமேஜினிங் தோஸ் கேரக்டர்ஸ்.
அது வந்து is very important even when you talk about technology. So what you know and how you're going to tell people what you know, and in that how much you give space to the other person is very very important. ஓகே. இப்போ நீங்கள் வந்து ட்ரைனிங் பற்றிலாம் நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதில் எனக்கு என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஆண்டர்ப்ரனரோ இல்லைனா வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்த பேசிக் எட்டிகெட்ஸ் அதெல்லாம் இருக்குமா நம்ம சொல்ல முடியாது. பட் அவங்க மேபி இன்னசென்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து மேஜராக நம்ம இந்தியன்ஸுக்கு வந்து இன்னசென்ஸ் இருக்கும். ஸோ அது எப்படி வந்து ஹேண்டில் பண்ண, இந்த மாதிரி பேசிக்காக இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா இது வந்து அதாவது நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியாக we should come together. அது ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஒரு நாள் முழுக்க நம்ம இதை பற்றி பேசலாம். அதாவது ஒரு மேனேஜருக்கும் ஒரு லீடருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் தெரியுமா? ஒரு லீடர் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் மட்டும் ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்கேல் த சம்மிட் அண்ட் தென் ஐ நீட் சம்ஒன் டு பாஸ் த பேட்டன் ஆன். எனக்கு அப்புறம் என்னோட வேலை என்ன அவங்களோட ஸ்டைலில் 10 பேர் இருக்கணும் பண்ணுறதுக்கு. ஒரு கிரேட்டஸ்ட் லீடர் வந்து போயிட்டு அவங்க இடம் காலியாகவே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சம்டைம்ஸ் நான் நிறைய பேசினா கொஸ்டின் மறந்துடுவேன். என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்கள் கேட்டது வந்து அந்த யங் பீப்புள் வந்து கொஞ்சம் அந்த இம்மெச்சோர் இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் அந்த EQ சொன்னேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிரிங் த எம்பத்தி. வேர் எம்பத்தியோட டெஃபினிஷன் எல்லாரும் கேட்டிங்கன்னா வாக்கிங் இன் சம்படி எல்சஸ் ஷூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இஃப் யூ லுக் at it a little more deeply, empathy is supposed to be applied in the toughest of situation when you can't understand why that person is behaving. ஏன் அப்படி பேசுறாங்க, ஏன் அப்படி ரூடா இருக்காங்க, ஏன் இம்மெச்சோரா இருக்காங்க, அது இன்னசென்ஸா இக்னோரன்ஸா. இது வந்து சில லீடர்ஸ்க்குலாம் அந்த பக்குவம் எப்படி வரும்னா, நான் 20 வயசுல அப்படிதானே இருந்தேன், கொஞ்சம் பொறுமை, அந்த எனக்கு கற்றுக்கிட்ட எனக்கு ஒரு 4 பேர் வழி காட்டினாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையாக எப்போ வந்து ஃபீட்பேக்கை எல்லார் முன்னாடி கொடுக்கணும், எப்போ தனியாக கூப்பிட்டு கண்ணா நீ இந்த மாதிரி பண்ணேனா உன்னை யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, நீ வந்து ஒரு கோட் சூட் போட்டுட்டு வந்து நீ CEO டைட்டில் போட்டு பிஸ்னஸ் கார்டு யாரால் வேணால் பிரிண்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த மரியாதை எப்போ வரும்னா த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன்ஸ். பீப்புள் ஆர் நோட்டிசிங் யூ ஆல் த டைம். நீ சோஷியல் மீடியாவில் என்ன பேசுகிற, ஒரு மீட்டிங் போனால் எப்படி மற்றவங்களெல்லாம் ட்ரீட் பண்ணுற, எஸ்பெஷலி உன்னை விட கீழே ஹையரார்க்கியில் இருக்கவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுற இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ திஸ் இஸ் சம்திங் வி ஷுட் கம் டுகெதர். த யங் ஜெனரேஷன் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். சம்டைம்ஸ் அவங்க வந்து ஒரு பிகாஸ் எக்கனாமிக்லி வந்து அவங்க people who come to work, sometimes நான் start off பண்ண point வந்து I didn't have a car. I took the local transport. மழையிலையும் வெயிலையும் அந்த கார்டு ஸ்வைப் பண்ணுறது, அந்த அரை நாள் சேலரி போகக்கூடாது, இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து த ஜெனரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், எக்கனாமிக் கண்டிஷன் இஸ் டிஃப்ரெண்ட். வரும்போது காரில் வேல்யூ பண்ணுவாங்க. கரியர் இஸ் ஜாப் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். ஸோ வென் they come with that privilege. சரியா? they think that நீ நான் வேலை பண்ணுறேனோ இல்லையோ யூ ஷுட் சர்வ் ரெஸ்பெக்ட் ஆன் த டேபிள். திஸ் it does not take you long way. So and the young and the old should have to come together. அந்த முதல்வன் படத்தில் வந்து சொல்லுவாங்க தெரியுமா, அந்த விவேகமும் அந்த வேகமும் சேர்ந்து வரணும். அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வந்து ஆக்டிவ்லி we should talk a little bit more about the mistakes we made to the young generation, saying you know we have that wisdom. We've seen, இப்போ நான் வந்து Y2K ப்ராப்ளம்ல இருந்து I've seen 2 challenges how the world has changed. True. That is very important. Where இப்போ நீங்க பாத்தீங்க அந்த full evolution உங்களுக்கு தெரியும். Exactly. அதாவது old peopleலாம் we think they are useless after retirement. They have no use. This the young generation has to understand. ஒரு சொசைட்டிக்கு வந்து உங்களோட இன்னோவேஷனும் டிஸ்ட்ரப்ஷனும் என்ன இம்பாக்ட் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மோர் தேன் யுவர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அது வந்து கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கல் ஆங்கிள், நாட் எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. அதே மாதிரி நம்ம கம்யூனிகேஷன் பற்றிலாம் பேசணும் மேம். ஸோ கம்யூனிகேஷனும் இங்கிலீஷ் லாங்குவேஜும் ரெண்டு வந்து ஒரு இணைப்போடு இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஐடினாலே ஓகேப்பா உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்கில் எல்லாமே நிறைய பேர் வந்து பேக்வேர்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ வந்து நம்மளோட டைம் லைன் பார்த்தோன்னா, எப்படி பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணாங்க, இங்கிலீஷோட ரோல் என்ன, குளோபலி வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட ரோல் வாட் இட் இஸ் இன் லைஃப், அதை வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் ஒரு பிட்ச் கொடுக்கறதோ இல்லை உங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியா பற்றி பேசுகிறதுக்கோ இங்கிலீஷ் வந்து ஆங்கிலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா. இப்போ தேங்க்ஃபுல்லி வந்து இன்க்ளூடிங் ஜோஹோ we are thinking of go back to your culture, go back to your roots. இப்போ நிறைய Tier 3 Tier 2லலாம் வந்து எப்படின்னா we have understood innovation in a very wholesome way. எப்படி வந்து நம்ம ஒன்று வேர்ல்டே டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு ஐடியா கொண்டு வரலாம், இல்லை
this is profitability. Okay. You can look at sustainability and say எனக்கு 1000 பேர் இருந்தாலும் நான் ஸ்கேலிங் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. இந்த 1000 பேர் எனக்கு வந்து லைஃப் லாங்காக எனக்கு யூசர்ஸாக கஸ்டமர்ஸாக இருந்தாங்கன்னா நான் லோக்கலி ஒரு பெர்மனெண்ட் இம்பேக்ட் வந்து கொண்டு வந்தால் போதும். திஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இங்கிலீஷ் வந்து இட் டேக்ஸ் a different angle where நீங்கள் வந்து you will use it as a tool to communicate. அதாவது சில பேருக்கு வந்து ஒன்றா ஆங்கிலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அந்த ரூட்டில் போவாங்க, இல்லை எனக்கு இங்கிலீஷே பிடிக்காது நான் மதிப்பு கொடுக்க மாட்டேன். ரெண்டுமே வேண்டாம். அதாவது இட் இஸ் நெசசரி. நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம் போகும்போது இப்போ பிஸ்னஸ் வேர்ல்டு எப்படி இவால்வ் ஆயிருக்குன்னா நீங்கள் வந்து உங்களோட மொழியிலேயே உங்களால் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்க முடியும். இன்டர்பிரேட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னா இங்கிலீஷ் தெரிஞ்சால் உங்களோட யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பீப்புள். காமன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், இட்ஸ் பிஸ்னஸ் லாங்குவேஜ். ஸோ தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. கற்றுக்கிறதும் இப்போல்லாம் ரொம்ப ஈஸி இல்லையா? ஸ்கூலில் தாண்டி எவ்ரிடே இன்டராக்ஷன்ஸ் ப்ளஸ் வெப்பில் வந்து நம்ம நாலேஜ் கன்சியூம் பண்ணுறதே வந்து ஆங்கிலத்தில் பண்ணும்போது இன்ஃபேக்ட் ஐ வுட் புட் இட் தி அதர் வே. இப்போ என் தாய்மொழி தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போயும் ஒரு பேராகிராஃப் பேசணுன்னா ஆப்வியஸ்லி நான் வந்து நிறைய ஆங்கில வார்த்தை. நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் போய் நின்று இந்த பேருந்து எத்தனை மணிக்கு வரும் கேட்டால் நீங்கள் எங்கேயோ டைம் ட்ராவல் பண்ணி ஏன்னோ தேனும் தினிமாவும் சாப்பிட்ற இடத்துல வந்துட்டீங்கன்னு தான் நினைப்பாங்க நம்ம ஊர்லேயே இல்லையா? பியோர் தமிழ் பேசுறது நம்மளும் விட்டுட்டோம். தமிழே வந்து தங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கு. ஸோ இட்ஸ் ஓகே. ஐ திங்க் we can learn English, use it in a way where நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கா. அதனால எந்த ஹார்ம், we don't have to make a point நான் தமிழில் தான் பேசுவேன் தாய்மொழியில் தான் பேசுவேன் கிடையாது. ஆனால் it also gives, அதாவது ஒரே காயின் டூ சைட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? தி அதர் சைட் இஸ் யூ ஹாவ் யுவர் லோக்கல் இம்பேக்ட். நீங்கள் வந்து உங்களோட இடத்துல வந்து யூ கேன், இப்போது டெக்னாலஜி கூட நிறைய இடத்துல வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் அவைலபிள். ஏதாவது ஸ்டார்ட் அப்பே தமிழில் பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, டெக்னாலஜியை தமிழில் பேசுகிறவங்க இருக்காங்க. ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் ஹோல்ட் ஆன் டு லாங்குவேஜ். பட் ஒரு பிச் கொடுக்கணும், ஒரு குளோபலி நீங்கள் ஸ்கேல் ஆகணும்னா இங்கிலீஷ் இஸ் அ டூல் டு கம்யூனிகேட் யுவர் ஸ்டோரி. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து 10 இயர்ஸாக அந்த ஜேர்னியில் இருக்கீங்க மேம். நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்பயாவது ஏன் நம்மளும் ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கக்கூடாது அப்படின்னு தோணியிருக்கா? நிறைய தடவை. இன்ஃபேக்ட் இப்போ கடந்த ஒரு ஃபியூ வீக்ஸாக வந்து ஒரு தாட் வந்துட்டே இருக்குது. அதாவது when I want to retire, when I look back 80 years old or 90 years, if I get to live that long, நான் வந்து பின்னாடி பார்த்தேன்னா எனக்கு வந்து என்ன ரிக்ரெட் இருக்கக்கூடாது. நான் வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ணியிருக்கலாமே, இதெல்லாம் பண்ணியிருந்தா வேறு மாதிரி அது இருக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து சொந்த தொழிலே பண்ணி இருந்ததுனால யாரு கடியிலையும் அவங்க இருந்து இதுதான் டைம், இதுதான் உன்னோட வேல்யூ, இதுதான் உன்னோட பேச்செக் அந்த மாதிரிலாம் இல்லாமல். ஸோ ஐ ஆம் கோயிங் பேக் டு மை ரூட்ஸ் a lot of times. I do want to start. I'm just waiting for more signs, you know. இப்போ என்னோட பொறுப்பை வந்து அடுத்த லீடர் கிரியேட் பண்ணணும். என்னோட அந்த சாவியை வந்து ஒருத்தங்க கிட்ட பொறுப்பாக ஒருத்தங்க கிட்ட ஐ திங்க் ஐ வில் கெட் சைன்ஸ் ஃப்ரம் ஐ பிலீவ் இன் த பவர் ஆஃப் யூனிவர்ஸ். காட், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்று, ஃபிலாசபி ஒன்று, ப்ளஸ் யூ லுக் ஃபார் சைன்ஸ் இல்லையா? தே சேவ் அண்ட் எல்லாமே அலைன் ஆகணும்னு. அந்த ஸ்டூடெண்ட் இஸ் ரெடி, த டீச்சர் அப்பியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னும் அந்த ஃபுல் சைன், அந்த புஷ் கிடைக்கல டு ஜம்ப். But I do want to start something on my own. Okay. The time has not come. Okay. But I would definitely. Suppose அது மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்றதுனா எந்த வெஞ்சர்ல இருக்கும்? I don't want to talk about it. Okay, it's a secret. அதை பற்றி சீக்ரெட் இல்லை. அந்த ஐடியா வந்து இன்னும் மெச்சூர் ஆகலை. Too early to talk about it. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ரிக்ரெட்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்போ எல்லாருக்குமே லைஃப்பில் எல்லாருக்குமே ரிக்ரெட்ஸ் இருக்கும். ஆனால் சில ரிக்ரெட்ஸ் மட்டும் என்னன்னா, ஐயோ நான் அதை பண்ணியிருக்கணும்ல, சிலதான் தூங்கவே விடாது உங்களை, ஐயோ ஏன்டா நம்ம அதை பண்ணாமல் விட்டுட்டோம், அங்கே போயிருக்கணும்லன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிக்ரெட் சொல்லுங்க. ஸோ எப்போல்லாம் வந்து ஒரு ரிக்ரெட் வருதோ ஐ மேக் கான்ஷியஸ் எஃபர்ட் டு மேக் பீஸ் வித் இட். சமாதானம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு. நான் வந்து இப்போ ஐ ஹாவ் அ 13-year-old daughter, டீனேஜ் இப்போ தான். யூ நோ ஆல் த ஹார்மோனல் திங்ஸ் அண்ட் எப்படி அவங்க டீனேஜ்னால் ஒரு சேலஞ்ச் இல்லையா? ஸோ ஐ வாண்ட் ஹர் டு லேர்ன் அ ஃபியூ திங்ஸ். அதில் ஒன்று வந்து என்னென்னா ஐ ஹாவ் திஸ் குப்பு பாட்டி ஸ்டோரி. நான் குப்பு பாட்டி ஆயிட்டேன்னா எனக்கு இந்த ரிங்கிள்ஸ்லாம் வரும்போது நான் என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ஐ கீப் இமேஜினிங் மை செல்ஃப். சில பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயசானாலும் அந்த ஒரு அந்த அறிவை வந்து அவங்க மூஞ்சில தெரியும். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் சொல்லுவாங்கல்ல. அவங்க அந்த வாழ்க்கையில் அவங்க பட்ட அனுபவங்கள் அதெல்லாம் தாண்டி அவங்கள பார்த்தாலே ஒரு நிம்மதி, ஒரு அட்ராக்ஷன். ஐ வாண்ட் டு பிகம் தட் பர்சன். ஸோ ரிக்ரெட்டுன்னு ஒரு 2-3 விஷயம் சொல்லணும்னா, ஒன்று ஐ ஃபெல்ட்
நான் வந்து என்னோட தோல்வியை வந்து ரொம்ப பர்சனலி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில் வந்தேன். 12th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகிட்டு கான்ஃபிடென்ஸ்லாம் போய் நிறைய செல்ஃப் டவுட் இருந்தது. ஏன் உயிரோடு வாழறோம், ஏன் அப்பா அம்மாவுக்கு வந்து இவ்வளோ அவமானம் நம்மளால். அது கொஞ்சம் பொறுப்பாக வந்து கொஞ்சம் பாஸ் மார்க்காவது எடுத்துருக்கலாமேன்னு நிறைய நாள் இருந்தது. நவ் ஐ ஹவ் மேட் பீஸ் வித் இட். நடந்தாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டோரியை வந்து எப்படி பக்குவமாக எல்லார்கிட்டையும் சொல்லி, ஒரு தோல்வினா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூ see who take their life சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல. we want to tell parents ப்ளீஸ் சொசைட்டிக்காக பயந்து உங்கள் குழந்தைய வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல முடியுது என்னால். ஸோ 2வது ரிக்ரெட் வந்து என்னென்னா, இன்னும் கொஞ்சம் வேர்ல்டு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கலாம். நிறைய தடவை வந்து ஹவு ஐ லுக் அட் மனி அண்ட் வெல்த், இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து ஐ ரியலைஸ் ஓகே, என்ன நடக்குமோ நடக்கும். அதனால் நம்ம வந்து இவ்வளோ தான் ப்ரிப்பேர்டாக இருக்க முடியும் லைஃப்க்கு. ஸோ கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம் வந்து எடுத்து வச்சு ட்ராவல் பண்ணுறது. எக்ஸாக்ட்லி. அதாவது ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக போக வேண்டாம். எனக்கு வந்து மற்றவங்களோட கல்ச்சர், அவங்களோட கலாச்சாரம், எஸ்பெஷலி வேறு ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் இருக்கிற பாட்டிங்கெல்லாம் வந்து என்ன கதை சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வந்து பெரியவங்களுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அவங்களோட வீடு என்ன கதை சொல்லுது. மெயினாக வந்து சாப்பாடு, அவங்களோட சாப்பாடு மூலமாக ஹிஸ்ட்ரி எப்படி இவால்வ் ஆகிருக்கு, அவங்க ஜெனரேஷன் மூலமாக வந்து எப்படி அந்த கதையை வந்து சாப்பாடு மூலமாக சொல்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. இப்போ வந்து ஐ ஹவ் மேட் பீஸ் வித் தேட் பை, இப்போ நான் பிஸ்னஸ்க்காக ட்ராவல் பண்ணுறேன்னா ஐ டேக் 1 எக்ஸ்ட்ரா டே. ஐ மேக் அந்த ஊரில் இருக்கவங்களோட முன்னாடியே நெட்வொர்க்கிங் இருந்ததுன்னா யாரையா இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு. ஸோ ஐ கலெக்ட் ஸ்டோரிஸ் தட் வே. எஸ். தென் இப்போ இந்த மேஜிக் பெண்கள் சீரீஸை நிறைய பேர் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் மேம். ஆனால் பெண்கள்னு சொல்கிறப்பயே இந்த சொசைட்டி அதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணு ஒரு முன்னேறானா கண்டிப்பாக வந்து அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலியே சப்போர்ட் இல்லைனா அங்கே நம்ம போராடுறதுக்கே ஒரு பாதி எனர்ஜி போயிடும். ஸோ உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு, உங்களோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? இது வந்து ஏன் தெரியுமா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. நிறைய பேர் வந்து when we talk about பெண்கள் ப்ளஸ் சப்போர்ட்டுங்கும்போது, அப்படி என்ன சப்போர்ட் உனக்கு வேணும், அப்படி என்ன வந்து உனக்கு மட்டும் எங்களுக்கு இல்லாத கஷ்டம் அப்படின்லாம் கேள்வி கேட்பாங்க. அந்த எஸ்பெஷலி நம்ம வந்து கோவிட் முடிச்சு வந்திருக்கோம். நம்ம எவ்வளோ பெண்கள் வந்து அவங்க ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து தே ஹேட் டு ட்ராப் அவுட். ஏன்னா எல்டர்லி கேர் இருக்குது, வீட்டில் சுச்சுவேஷன் மாறியாச்சு. ஸோ நிறைய பேர் இன்றைக்கும் வந்து உனக்கு என்ன அப்படி ஒரு மென்டர் வேணும், உனக்கு என்ன அப்படி ஒரு சப்போர்ட் வேணும், ஆல் யூ ஹேவ் டு டூ ஷோ அப்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம கல்ச்சுரலி நம்மளோட எவல்யூஷன் பார்த்தோன்னா ஆல்வேஸ் இட் இஸ் பீன் த மென். கேவ் மென்லேருந்து பார்த்தோன்னா அவங்க தான் போய் தே ஹவ் பின் த ஹண்டர்ஸ். விமென் ப்ரைமரிலி ஹவ் பின் கேர் கிவர்ஸ், நர்ச்சரர்ஸ். அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம தான் பயாலஜிக்கலி பொறுப்பு. இப்போ வேர்ல்டு எப்படி இவால்வ் ஆகிருக்கு, எப்படி ஜெண்டர் ரோல்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தோன்னா, இன்ட்ரெஸ்டிங்லி மென்டல் ஹெல்த் எல்லாம் வச்சு பார்த்தோன்னா, ஸ்டே அட் ஹோம் டேட்ஸ் கூட நிறைய பேர் தே வாண்ட் டு சே நீ முன்னாடி போய் நீ சம்பாதிச்சிட்டு வா, வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போது தேங்க்ஃபுல்லி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வச்சு பார்க்கும்போது விமன் நீட் சப்போர்ட், விமன் நீட் வோக்கல், எமோஷ்னல், சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். ஏன்னா எக்கனாமிக்கலி வந்து ஒரு நம்ம வந்து ஒரு டீசென்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், நம்மளே ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் இருக்கணும். எப்பயுமே வந்து ஹஸ்பண்டையோ இல்லை ஒரு பார்ட்னர் நம்பி இருக்க முடியாது. ஏன்னா லைஃப் கேன் த்ரோ மெனி சர்ப்ரைசஸ், ஷாக்ஸ் அட் யூ இல்லையா. அந்த இவல்யூஷன் வரும்போது விமன் நீட் சப்போர்ட் ஃப்ரம் ஃபேமிலி, ஃப்ரம் த சொசைட்டி அண்ட் ஃப்ரம் த ஒர்க் பிளேஸ். ஃபேமிலியில் வந்து என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு காம்படிஷன் கிடையாது இது. நீ எவ்வளோ சம்பாதிச்சுட்டு வர, நீ எவ்வளோ டயர்டாக இருக்க, இட்ஸ் நாட் அபவுட் தட். இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ் இன் திஸ். இன் தட் வே எங்கள் அப்பா அம்மா வந்து நிறைய படிக்கலைனாலும் நானும் என் மை சிஸ்டர், எஜுகேஷன் வாஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். நீ படிச்சுடு உன் வாழ்க்கை மாறிடும்னு எங்கள் அப்பா அம்மா வந்து இன்ஹெரண்ட்லி அவங்க நம்பினாங்க. அதனால அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து எம்எஸ்சி வரைக்கும் படிக்க வச்சாங்க. என் தங்க வந்து டபுள் டிகிரி, ஷீஸ் டாக்டர் அண்ட் டாக்டரேட். எங்களால் எங்கள் சொந்த காலில் நிற்க முடியுது. ஃபைனான்ஷியல் டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன நல்லா புரியுது. செகண்ட் ஃபேமிலி சப்போர்ட் வந்து who you're marrying is very important for men and women. Men don't get to talk about the pressure they go through sometimes. ஏன்னா நீங்கள் ஆம்பளையாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், மாச்சோவாக இருக்கணும், இது வந்து வெளில காமிச்சுக்க முடியாது. ஆமாம். However, thankfully இப்போ வந்து mental health has been equally for them.
ஒரு அழறாங்க அப்படின்னா இட்ஸ் நைஸ் டு see that sensitivity where you take away that pressure saying நீ மட்டும் தனியாக கஷ்டப்பட வேணாம். இட்ஸ் நாட் டிவைடட் எனிமோர் பிட்வீன் நீ வெளியில் பார்த்துக்கோ நான் வீட்டை பார்த்துக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து வண்டி இழுக்கலாம். லைஃப் becomes more beautiful. We can talk about risks and everything. So that choosing life partner is very important, especially for a woman. Even now, unfortunately, many mother-in-laws or parents also, they don't understand நீ ஏன் வேலைக்கு போகணும். இன்றைக்கும் அது ஒரு கான்வர்சேஷன். ஒர்க் பிளேஸில் என்ன இம்பார்ட்டன்ஸ்னால் அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கொண்டு வரத்துக்கு, ஒரு மெட்டர்னிட்டி புரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு பீரியட் லீவ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேங்க்ஃபுல்லி இப்போ வந்து நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, ஹெச்ஆருக்கு வந்து நிறைய ட்ரைனிங் இருக்குது. ஸோ நவ் வி ஹாவ் பெட்டர் சப்போர்ட். இப்போது ஜோஹோவில் வந்து வி ஹாவ் ஃபுல் டே கேர். ஸோ நிறைய வந்து பேரண்டிங் வந்து ஸ்மூத்தாக பண்ண முடியும். ஒரு பிளேஸ்லேருந்து எந்திரிச்சு வந்தால் மேனேஜர் கேள்வி கேட்க மாட்டாங்க. யூ கேன் breast feed your child as much as you want to. ஸோ அந்த அவேர்னஸ் இருக்குது, அந்த ஓப்பன் மைண்ட்னஸ் கொஞ்சம் ஸ்லோ, பட் we are getting there compared to what we were last generation. சொசைட்டிலேருந்து என்ன சப்போர்ட் வேணும்னா டோன்ட் ஜட்ஜ் women who choose work over family. இப்போ நான் when I first traveled to the US, my daughter was 3.5, 3.5 வயசு அவளுக்கு. லிட்ரலி வந்து டோர் பிடிச்சி கதறி அழுதா ஃபோனில் வீடியோ கால் பண்ணும்போது, அம்மா நீ ஃபோனுக்கு இந்த பக்கம் வா. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட்னால ஐ டென்ட் ஹாவ் டு வரி அபவுட் மை ஹோம். லிட்ரலி நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் I'm going to be part of work or conference na, I close the door of work because I know someone stable supporting and நான் என்ன கவலைப்பட வேணாம். நான் 30 hours away நான் இருக்கேன், நான் நினச்சா கூட என்னால் உடனே வீட்டுக்கு வர முடியாதுல்ல. ஸோ அந்த சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த மென்டல் பீஸ் டு டூ யோர் ஒர்க் வித்அவுட் தாண்டி அங்கே வேலையை கரெக்டாக முடிக்கிறதுக்கு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இல்லைன்னா கோட்டான்னு பேசிடுவாங்க. விமென்னா 30%, 33% உங்களுக்கு கொடுக்கணும், நீங்கள் ஆக்சுவலி கேப்பபிளான்னு சொல்லிடுவாங்க. உங்கள் ஒர்க்கை நீங்கள் காமிக்கணும், உங்கள் இன்டென்ஷன். நான் கரியர் உமன், ஐ டேக் மை கரியர் சீரியஸ்லி, ஐ லாஸ்க் ஃபார் ஹெல்ப், ஐ நீட் திஸ் சப்போர்ட் இன் ஆர்டர். நீங்கள் நாளைக்கு என்ன ஃப்யூச்சர் மேனேஜராக பார்க்குறீங்கன்னா இந்த சப்போர்ட்லாம் எனக்கு கொடுங்க. நான் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடுறேன், ஆனால் நான் என்னோடய வேலை முடிச்சிருவேன், என்னால் பெண்டிங் ஒர்க் இருக்காது. அந்த டயலாக் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஐ திங்க் மோர் ஆர்கனைசேஷன் ஆர் ஓப்பன் to such. One positive side effect of COVID is technology use பண்ணி you can work from anywhere with the right intention. So women need all of these support. கண்டிப்பாக மேம். அதே மாதிரி மேஜிக் 20 தமிழ் வந்து இஸ் அன் ஆடியோ புக் ஆஸ் வி ஆல் நோ. ஸோ அதில் வந்து நம்ம நிறைய புக்ஸ் ரிலேட்டடாக கண்டென்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வேறு நிறையா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட ஃபேவரட் புக்ஸ் என்னென்ன? ஆடியோ புக்ஸ் வந்து இப்போ ஸ்லோலி ஐ மேட் இட் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஏன்னா எனக்கு வந்து மைண்ட் ஒரு 10 டைரக்ஷனில் போகுமா, அந்த ஃபோக்கஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு கையில் புக் எடுத்து படிக்கிறதும். ஆனால் இப்போ எனக்கு எப்படி ஆடியோ புக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு சமைச்சிட்டே, ஒரு கார்டனிங் பண்ணிகிட்டே, ஒரு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணும்போது ஈஸியாக கேட்க முடியும் இல்லையா. ஸோ எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து வந்து ட்ராமா, ஸ்கூல் ட்ராமா, இன்டர் காலேஜ் காம்படிஷன்லாம் இருந்ததுனால. ஸோ பொன்னியின் செல்வன் வந்து இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். எனிதிங் கல்கி. சின்ன வயசில் அம்மா வந்து சப்ளிமெண்ட் வாங்குவாங்க. இந்த தினமலர், தினத்தந்தியோட வாரமலர்னு ஒன்று வரும், அவள் விகடன்னு ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி சிறுகதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷில் வந்து ஐ ட்ரை ரீடிங் போத் ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் அக்ராஸ் ஆல் ஜான்ரா, மர்டர் மிஸ்ட்ரி டு அட்வென்ச்சர் டு பிஸ்னஸ் பேஸ்டு புக்ஸ். ஸோ அதில் 2-3 புக்கு வந்து எனக்கு வந்து வாழ்க்கையில் வந்து ஆங்கர். எப்போ நான் ஐ ஃபீல் லாஸ்ட், ஐ கோ டு தீஸ் புக்ஸ். ஒன் வந்து அப்துல் கலாம் அவரோட என்ன சொல்கிறது, ஆல் இன் ஆல் ஸ்ரீஜன் பால் சிங்னு ஒருத்தர், வாட் கேன் ஐ கிவ் அப்படின்னு ஒரு புக். ஸோ அதில் வந்து I just I open a random page, I get some message from that. The other book is written by Soundarya Rajesh on diversity, on career women. So இப்பயும் நம்ம எவ்வளோ முன்னேறினாலும் நம்மளுக்குன்னு ஒரு கேள்வி இருக்கும் தெரியுமா, we need role models. நம்மளுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணி டன் அண்ட் டஸ்டட் அவங்கக்கிட்டேருந்து we need some advice. So that helps. These book வந்து கான்ஸ்டன்ட் எனக்கு வந்து மை பைபிள், மை கீதா, மை குரான் இதெல்லாம். So how to look at work, how to not take pressure personally, how to not feel alone. நம்ம தனி கிடையாது. There are a lot of women அவங்களுமே போராடி அந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க, நம்ம பாத் வச்சு கொடுத்துருக்காங்க. கரெக்ட். ஸோ புக்ஸ் ஆர் வெரி இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மை லைஃப். இப்போ ஐ எம் ரீடிங் ஹாரி பாட்டர் வித் மை டாட்டர்.
அண்ட் தென் ஐம் இன்ட்ரடியூசிங் கொஞ்சம் தமிழ் புக்கும் படி, தாய்மொழி நம்மளுக்கு தமிழ் கண்ணா, கொஞ்சம் தமிழ் புக்கும் படி அப்படின்னு நான் கூட உட்காந்து படிக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஸோ நைஸ். இட் வாஸ் அ வெரி ஒண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். நிறைய வந்து குப்பு யாருன்னு சொல்லிட்டு எங்களுக்குமே நிறையா தெரிஞ்சது. தென் பார்க்குற ஆடியன்ஸுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கண்மணி. உங்கள் கேள்விலாம் ஐ திங்க் இட் ஹெல்ப்ட். கரெக்டான என்னோட வாழ்க்கை புத்தகம் திருப்பி பார்க்கும்போது ஐ குட் பிரிங் த ரைட் பேஜஸ் டு யூ. தேங்க்யூ ஃபார் யோர் கொஸ்டின். மிக்க நன்றி. தேங்க்யூ.